அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் பண்பாட்டு புலம் திருவள்ளூர் இயற்கை இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கத்திற்கு உங்களை அன்புடன் திருக்குறள் ஆய்வரங்கம் 70க்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக இன்றைய நிகழ்வுக்கு கடவுள் வாழ்த்து பாட வருமாறு கலைமாமணி முனைவர் வாசி கடப்பன் அம்மையாரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை. தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவர். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய் புலவர். பொது நீதி வகுத்தான் பொய் புலவர். பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவர் சான்றோ. பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவர் சான்றோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான் கல்வியை கண்கின்றான் ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்ற நெடியோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்க்கையை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது வழக்கம். சேயோன் அவர்கள் இல்லாத நிலையில் அதனையும் கூறி மகிழ்கின்றேன். வள்ளுவன் சொல்லே வேதமாம். திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடி மகிழ்வோமே. வள்ளுவன் சொல்லே வேதமாம். வேதமாம் வேதமாம். வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க. வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி. திருக்குறள் நெறிகளை நாளும் பின்பற்றி நானிலத்தில் மேல்நிலை அடையலாம்.
மிக்க நன்றிங்கம்மா. அருமையான துவக்கம். அஹ், இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்க வருமாறு மனைவி கோபாலன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயர் ஆய்வு மையம், திருவள்ளுவர் இருக்கை இவை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம் 70 இன்றைக்கு நடக்கவிருக்கிறது. அதற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பேராசிரியர் முனைவர் ஜோ ஆறுமுகம் அவர்கள் துணைவேந்தர். அவருடைய ஒரு தூண்டுதலினால் தான் இந்த ஆய்வரங்கம் அமைக்கப்பட்டு நடந்து வருகிறது. 70 ஆய்வரங்கங்கள் இது 69 நடந்திருக்கின்ற இன்றைக்கு 70வது. இன்றைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்கள் நாமக்கல் உலக திருக்குறள் சமுதாய அமைப்பை சேர்ந்தவர். இந்த அமைப்பை பற்றி அவருடைய பணிகளை பற்றியெல்லாம் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருக்குறள் உணர்த்தும் அஞ்சாமை நெறிகள். இன்றை வரவேற்புரை சுப்பிரமணியம் அவர் வரல நினைக்கிறேன். வாழ்த்துறை செந்தில்குமார், அப்புறம் முனைவர் மு வையாபுரி, இவர்களெல்லாம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம், இவங்கள பல்கலைக்கழக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இனிமேல் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் சேயோன் ஐயா ஏதோ இணைப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். அதனால அவரால் இணைய முடியவில்லை என்று நினைக்கிறேன். இங்கு பெரிய ஆளுமைகள் வந்தாச்சா. சிலம்பம் சுதாகரன் அவர்கள், சந்தான் அவர்கள் மதுரையிலிருந்து, திலகவதி மேடம் வந்திருக்காங்க, வாசுகி கண்ணப்பன், அவர் ஐயசாமி அவர்கள், அவர் பெரியண்ணன் அவர்கள், அவர் விடாம எல்லாமே அமர்வுகளுக்கு வந்து விடுகிறார். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அவர் சேர்ந்துப்பாருன்னு நினைக்கிறேன். சரஸ்வதி அவர்கள், அவர் ராஜபாளையம் நினைக்கிறேன், அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று வருக வருக என்று வரவேற்று இன்றைய அமர்வு தொடங்குவதற்கு வேண்டுகிறேன். வணக்கம். வணக்கம். அவர் திலகவதி மேடம் வந்துட்டாங்க, அவங்கள தலைமை உரை திரு திலகவதி அம்மையார் அவர்களே தலைமை உரையாற்ற வருமாறு கேட்கிறேன். மேடம், வீடியோ ஆன் பண்ணி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனி அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம் 70வது நிகழ்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வில் நாமக்கல்லில் திருவள்ளுவர் சமுதாய அமைப்பை வைத்து நடத்துகின்ற அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மைப்பிற்கும் உரிய நம்முடைய அன்பு சகோதரி விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வில் திருக்குறளில் அஞ்சாமை நெறிகள், அது அஞ்சாமை என்று சொல்லுகின்ற பொழுது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அத்தகைய நிலையில் அவர்கள் அஞ்சாமை நெறிகள் அந்த தலைப்பில் பற்றிய உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்வார். அதாவது நாம் எத்தகைய நிலையிலும், அதாவது நம்மளுடைய பணி நிலையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வியலாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வியலாக இருந்தாலும் சரி, அஞ்சாமல் நாம் செயலாற்ற வேண்டும். அதனாலதான் பாரதி சொல்லுகின்றார், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்று மகாகவி பாரதியாரும் அதை பற்றி உணர்த்துகின்றார். அப்ப வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் அஞ்சாமையாகிய அந்த பண்பை நம்ம விளக்க வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் பல குறள்களில் எடுத்தாண்டு விளக்கம் சொல்கின்றார்.
அந்த வகையில் சங்க இலக்கியம், தொல்காப்பியம் சொல்லுகின்ற பொழுது மெய்ப்பாட்டியலில் வெகுளி என்ற, அதாவது சினம் என்ற உறுப்பாக, அதாவது எதனால் வருகின்றது, நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று எண்வகை மெய்ப்பாடுகள்ல அவர் சொல்றாரு. அப்ப நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில பண்புகள் அடிப்படையாக நமக்கு தேவை. அந்த வகையில் அஞ்சாமை என்ற பண்பு திரைப்பட பாடல்களின் எம்ஜிஆர் மிக சிறப்பான அந்த பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு அன்பு சகோதரி அவர்கள் மிக சிறப்பாக நம்மிடையே வருகின்றிருக்கிறார்கள். அண்மையில் நாமக்கல்லில் கம்பன் விழா, பொன்விழா நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அத்தகைய சிறப்புடைய நம்மளுடைய சிலம்பம் தான் டக்கு ஞாபகம் வருது. சிலம்பொலி செல்லப்பனார், சிலம்பம் இங்க இருக்கிறதுனால சிலம்பொலி செல்லப்பனார் அவர் மிகச்சிறந்த பேர் அறிஞர். அவருக்கு அங்கே மிக சிறந்த ஒரு அறக்கட்டளையை நிறுவி நாமக்கல்லில் மிக சிறப்பான சமூக தமிழ் பணிகளை அவர்களுடைய குடும்பம் ஆற்றி வருகின்றது. அத்தகைய ஊரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாமக்கல் என்று சொன்னால் முட்டைக்கு பெயர் பெற்றது. அயல்நாடுகளுக்கு நிறைய முட்டை ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய மிகச்சிறந்த நகரம். அதே போல மிகச்சிறந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுடைய சிறப்பு மிக சிறப்பான ஊர். அந்த ஊரில் திருக்குறள் பணியாற்றுகின்ற அம்மையார் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இன்றைக்கு இந்த தலைப்பில் உரையாற்றுவது நமக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழலில் நான் கிராமத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால்தான் தாமதமாக இணைந்தேன். அந்த வகையில் ஐயா அவர்களும் இணைய முடியுமோ முடியாதோ என்று நினைத்தேன். திடீரென்று சொல்லிவிட்டார்கள். அதனால் இத்தகைய வாய்ப்பை தந்த கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எப்பொழுதுமே திடீர்னு நம்ம பேச்சாளர்களை கூப்பிட்டோம்னா உடனே அவங்க பேராசிரியர் தலைவரி மாதம் அவங்க அருமையான ஒரு தலைமையுரை வழங்கினார். அவருக்கு தருணத்தை நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக காணொலி காட்சி மதுரையிலிருந்து ஒளிபரப்பு காணொலி காட்சி வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் தான். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி,
திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழின் காணொளி காட்சி. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழின் காணொளி காட்சி. வணக்கம். இன்னைக்கு நாம அறிவியல் பூங்கா இதழ்ல வந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஜூலை செப்டம்பர் 2025 இதழ் 67 இது. ஆமா, இதுல வந்துட்டு டெக்னாலஜியோட பேக் போன் மாதிரி இருக்கிற அருமன் தனிமங்கள், அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்துல எப்படி உதவுதுன்னு. அதோட நாம பெருசா கண்டுக்காத பூசணி விதையோட நன்மைகள். ஆமா, அப்புறம் ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம், சயின்ஸ்ல தடைகளை தாண்டி ஜெயிச்ச முதல் இந்திய பெண்மணி பத்தியும் பேச போறோம். நிறைய இருக்கு இன்னைக்கு. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றிதழ் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 67ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது அணுவியல் அறிஞர் ப. கோபாலன் அவர்கள் வழங்கியுள்ள அருமன் தனிமங்களின் அருமை எனும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரை. அறிவியல் பூங்காவின் உள்ளே அறிவியலின் உச்சம் மிராய். நூலக அறிவியலை அறிந்து கொள்வோமா? சத்தம் போடாதே. பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களில் நிசார் செயற்கைக்கோளின் சிறப்பு என்ன? பூசணி விதைகளும் அதன் பயன்களும். பெருநீற்று பச்சிலை உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையாக மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் அரிய தகவல்களை அள்ளி வழங்கியுள்ளார். சிறப்பு நேர்காணல் விஞ்ஞானி வி. டில்லி பாபு. வில்வம் மூலிகை வேதியும் வேதியியல் பார்வையும் பாகம் 2. கல்வியியலில் புவியியல் பெருமிடம். அறிவியல் பூங்கா 66ஆம் இதழ் திறனாய்வு. பேசும் பூச்சிக்கொல்லிகள். அறிவியல் நூல் அறிமுகம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சூரிய ஆற்றலில் போட்டோவோல்டாய்க் செல்களின் பங்கு. நீர் மற்றும் நீரியல் மேலாண்மை குறித்த பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது போன்ற இன்னும் பல கட்டுரைகளை பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், முனைவர் வாசுகி கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர். இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன. சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தமிழ்நாடு திருநெல்லை பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் இணைந்து சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் 24/5/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து கல்லூரிகள் இளைஞர்களுக்கான 19ஆம் அறிவுக்களஞ்சியம் விருதுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா, 65ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா மற்றும் பல்வகை விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார்
இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயன் அவர்கள் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை முகிழ்க்கும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 67 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அனைவருக்கும் நன்றி. கேக்குங்களா? இன்றைய சிறப்பு பேச்சாளர் பேராசிரியர் விஜயலட்சுமி மகாலிங்கம் உடன் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தலைப்பு உலக திருக்குறள் சமுதாய அமைப்பிலிருந்து இன்றைய தலைப்பு வந்து திருக்குறள் உணர்த்தும் அஞ்சாமை நெறிகள் என்ற தலைப்பில் நம்மளுடன் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்கள் உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார். பாருங்களம்மா. நன்றி ஐயா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. தெரியுதுங்களாங்க ஐயா நான் பேசுவது? கேட்கிறதா? கேக்குது. நன்றி ஐயா, நன்றி. ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என ஈன்ற தாய் தந்தையரை போற்றி முதலில் வணங்குகிறேன். என்னாலும் என்னாவில் ஒலித்திடும் இன்மொழியாம் நன்மொழியை பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த அகில மொழிகளுக்கெல்லாம் ஆதியாய் அன்னையாய் நின்ற என்று விளங்கும் உயர்தனி செம்மொழியாம் எம் தமிழ் மொழியை வணங்கி உலகிற்கே நீதி சொல்லும், உலகம் உய்ய வழிகாட்டும் ஒப்பற்ற தமிழ் புலவர், பொய்யாமொழி என்றும் பொய்யில் புலவர் என்றும் பாராட்டப்படுகின்ற திருவள்ளுவ பெருந்தகையை போற்றி வணங்கி நாளும் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் வழங்கி உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் தலைமைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆசான் மதிப்பிற்குரிய திருக்குறள் ஞானபீட விருதாளர் ஐயா குமரிச்செட்டியனார் ஐயா அவர்களையும், திருக்குறளே தன் வாழ்வு என தனது வாழ்வையே திருக்குறளுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய எங்களுடைய உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர் ஐயா குமரி சக்கரவர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று நான் எண்ணவில்லை. இருப்பினும் எனக்கு அரியதோர் வாய்ப்பினை நல்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அந்த அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவரையும் இந்த வாய்ப்பினை தந்த அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் நமது செய்யோனையா அவர்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று இந்த நாளிலே எங்களுடைய
என்னுடைய உரையை செவிமடுத்தார்கள். ஐயா அவர்கள் செவிமடுத்தவுடன் அடுத்த வாரம் நீங்கள் பேசுகிறீர்களா என்று அழைத்து விட்டார்கள். அழைத்தவுடன் நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுதுதான் தெரிந்தது இது உண்மையிலே மிக உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு தலம் என்று. இந்த தலத்தில் இன்று நுழைகின்ற பொழுதுதான் தெரிகிறது இவ்வளவு அரிய பெரிய தமிழ் சான்றோர்கள் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு அரிய அமைப்பை நடத்தி வருகிறார்கள் என்று உணர்ந்தேன். உண்மையில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த ஒரு அருமையான நிகழ்விலே பங்கெடுத்ததற்காக. இந்த நிகழ்விலே முதலாவதாக தன் தேனினும் இனிய குரலால் திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைத்த அம்மையார், பெருமை மிக்க வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அழகான குரல் வளம், அழகான குரல் வளத்தால் அருமையாக பாடல் இசைத்தார்கள். அடுத்து இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய மதிப்பிற்குரிய கோபாலன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு அழகான அருமையானது ஒரு தலைமைக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தலைமை உரையை நல்கிய நமது அம்மா திலகவதி அம்மையார் அவர்களை, மதிப்பிற்குரிய அம்மா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மற்றும் நம்முடன் இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அழகாக என்னை அழைத்தார்கள். அருமையான அழைப்பிதழ். என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணங்கி மகிழ்கின்றேன். மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பின்னூட்டம் வழங்குவதற்கும் என்னுடைய உரையை பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் இணைந்துள்ள பல்வேறு, அதாவது உலகினுடைய பல்வேறு இடங்களை சார்ந்த சான்றோர் பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்வை கண்டு கேட்டு இந்த நிகழ்விலே இருக்கின்ற குற்றங்குறைகளை கூறி அடியேன் திருத்திக் கொள்வேன் என்று சொல்லி, திருவள்ளுவர் கூறும் அஞ்சாமை நெறிகள் என்ற ஒரு தலைப்பிலே திருக்குறள் கூறுகின்ற அஞ்சாமை நெறிகள், எதையெல்லாம் திருக்குறள் அஞ்ச வேண்டாம் என்று கூறியிருக்கிறது என்பதை பற்றி பல்வேறு புகழ்பெற்ற அமைப்புகளெல்லாம் ஒன்றிணைந்து திருவள்ளுவர் கூறும் இந்த வாழ்வியல் நெறிகளை எல்லாம் நாள்தோறும் உலகம் முழுவதும் பரப்பிதம் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று மிகச்சிறந்த 3 அமைப்பினர் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த ஆய்வரங்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சேயோன் ஐயா அவர்களையும் அவர்களுடைய நட்பு வட்டத்தையும் நான் மிகவும் வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறள் பல்வேறு நெறிகளை உணர்த்துகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதனால்தான் உலகம் முழுவதும் திருக்குறள் பரவி இருக்கின்றது. உலகம் முழுவதும் மொழியாக்கம் செய்யப்பட்டு படிக்கப்படுகின்றது. அதனால்தான் திருக்குறள் வள்ளுவ பெருந்தகையை உலகத்திற்கே ஒரு உலகம் உய்ய வழிவகுத்த புலவன் என்று சொல்லுகிறோம். அப்படி உலக பொதுமறையாகிறது திருக்குறள். உலகம், அதனால்தான் உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் கூட 1368 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம். நாள்தோறும் அதிகாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை உலக திருக்குறள் சமுதாய மையத்திலே நாளும் ஒருவர் ஒரு ஈர்ப்பு சொல்லை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ உரை வழங்கி 11வது சுற்றிலே 40வது அரங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது 10 சுற்றுகள் நிறைவு பெற்று, அப்படி ஒவ்வொரு நாளும் திருக்குறளை பற்றி பேச 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 வாமனன் எப்படி பெரிய வடிவம் கொண்டானோ அதுபோல திருக்குறள் உருவம் சிறுத்தாலும் கருத்து பெருக்கம் நிறைந்திருக்கின்றது. அதிலே இருக்கின்ற நெறிகளை ஒருவர் தன் வாழ்நாளில் அனைத்து நெறிகளையும் உணர்வதென்பது இயலாத ஒன்றாகி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்று அதை பற்றி புகழ்ந்து பாடுபவர்கள் எண்ணற்றோர், திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றி பாடுபவர்கள் எத்தனையோ பேர். நாங்கள் கூட திருவள்ளுவர் போற்றி என்ற ஒரு 133 அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு வரியாக போற்றி எழுதி அதை புத்தகமாக்கி வெளியிட்டோம். திருக்குறளை போற்றி பாடும் திருவள்ளுவ மாலையிலே ஒரு பாடல், எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால், சொல்லால் பரந்த பாவால் எப்பயன் வள்ளுவனார் சுரந்தப்பா வையத்துணை, வையத்துணை என்று எழுதியிருக்கிறார். அதாவது எல்லாம் இதனுள்ளே இருக்கிறது. இதுவும் முப்பாலாகி இருக்கிறது. இதனுள்ளே எல்லா கருத்துக்களும் இருக்கின்றன.
என்பதை சொல்லியிருக்கிறார் மதுரை தமிழ்நாகனார் என்ற புலவர். ஆம், சொல் சுருக்கம் பொருட்பெருக்கம் அப்படி நிறைந்து உலகோரையெல்லாம் வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நூல் திருக்குறளிலே இருக்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. இன்று ஆய்வரங்க தொடர் என்னும் 70 திருக்குறளில் உள்ள சீர்களின் எண்ணிக்கையும் 70 என்ற ஒரு எண்ணின் ஒற்றுமையை சொல்லி திருக்குறள் திருவள்ளுவ பெருந்தகையார் உணர்த்தக்கூடிய அஞ்சாமை நெறிகள். முதலில் அஞ்சாமை என்பது என்ன? அம்மையார் அவர்கள் தலைமையுரையிலே கூறினார்கள். எப்படிப்பட்ட ஒரு அஞ்சாமை நெறி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பாரதியார் கூறிய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அஞ்சாமை என்பது பயமின்மை என்று எளிமையான தமிழிலே சொல்லிவிடலாம். துணிவுடைமை என்றும் சொல்லலாம், அச்சப்படாமை என்று சொல்லலாம். அஞ்சுதல் என்ற சொல் இந்த அஞ்சாமை என்பதற்கு எதிர்ச்சொல்லாகிறது. திருவள்ளுவர் அஞ்சாமை என்ற சொல்லை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் அஞ்சுவது தவறு, அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சு, மற்ற அஞ்ச வேண்டாததற்கு அஞ்ச தேவையில்லை என்ற கருத்தை வலியுறுத்தும் குறட்பாக்களை எல்லாம் நாம் இங்கே அஞ்சாமை நெறிகளுக்காக பார்க்க இருக்கின்றோம். காட்டில் ஒரு வலிமையான விலங்கை கண்டால் வலிமை குறைந்த விலங்கு என்ன செய்யும்? அஞ்சி ஒடுங்கும். ஒரு வலிமையான விலங்கை பார்த்தவுடன் வலிமை குறைந்த விலங்கு அஞ்சுவது இயல்பு. ஆனால் மனிதர்களுக்கு மனிதர் அஞ்சுவது எவ்வாறு சரியாகும்? ஒன்றே போல் இருக்கக்கூடிய 6 அறிவு படைத்த மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அஞ்சுவது எவ்விதத்தில் சரியாகும்? அப்படி ஏனென்றால் அவர்களிடம் பணபலம், ஆழ்வளம், செல்வாக்கு, பின்புலம் போன்றவையெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அஞ்சுகின்றோம். மனிதருக்கு மனிதர் அஞ்சுகின்ற தன்மை வருகிறது. அப்படி அஞ்சி ஒதுங்குகிறார்கள். அதைத்தான் புதுமை கவிஞன் பாரதி தன்னுடைய ஆத்திச்சூடியிலே முதல் வரியாக வைத்தான். அச்சம் தவிர். அச்சம் தவிர் என்ற சொல்லை முதலாவதாக வைத்தான். அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வை ஆத்திச்சூடியின் முதல் வரியாக இருந்தது. அன்றைய காலகட்டத்திற்கு அது மிகவும் ஏற்றது, எப்பொழுதும் அது ஏற்றது. ஆனால் அச்சம் தவிர் என்பது நாம் எங்கே ஒடுக்கப்படுகின்றோமோ, எங்கே அடக்கப்படுகின்றோமோ அந்த இடத்தில் அச்சம் தவிர்த்தல் வேண்டும் என்று கூறுவார். அச்சம் தவிர்ப்பது எந்த இடங்களில் நாம் எதற்கு அச்சம் தேவை? அதாவது பெண்களுடைய குணங்களை சொல்லுகின்ற பொழுது அச்சம் என்பதை முதலில் வைப்பார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 வகை குணங்களும் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அச்சம் என்பது தீமையை கண்டு அஞ்சுகின்ற அச்சம் அல்ல. தீமை என்றால் அதாவது அரசியலோ மற்ற இடத்துல வருகின்ற தீமை என்ன? தன்னுடைய உடலுக்கு, தன்னுடைய உள்ளத்திற்கு வரக்கூடிய தீங்கை கண்டு பொங்கி எழுதல். தன்னுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய கணவன் தன்னை ஏதேனும் ஒரு முறையால் வஞ்சித்தாலோ அல்லது வேறு எந்த வகையாலும் ஏமாற்றினாலோ அந்த இடத்திலே பொங்கி எழத்தான் வேண்டும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சினம் வருவது இயற்கை. அப்படி அஞ்சாமை என்ற குணம் அங்கே தலை தூக்க வேண்டும். அந்த வகையிலே திருக்குறள் பொருட்பாடிலே இருந்து முதல் குறட்பாவை நாம் பார்க்கின்றோம். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் என்ற 4 பண்புகளை திருவள்ளுவ பெருந்தகையார் அழகாக எடுத்துரைக்கின்றார். அஞ்சாமை என்பது என்ன? அது அம்மையார் அவர்கள் நமது தலைமுறையிலே சொன்னது போல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமைதான் தமிழர்களின் உடமையடா என்று சொல்லலாம். அப்படி அந்த தமிழர்கள் வீரத்துக்காக வாழ்ந்தவர்கள். புறநானூற்றிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே வீரம் மிகுந்து கிடக்கிறது, வீரம் நிறைந்து கிடக்கிறது என்று சொல்லலாம். வீரம் வீரம் வீரம், கொடை புகழ் வீரம் வெற்றி, இதுவேதான். இப்படிப்பட்ட செயல்கள் மட்டுமே உள்ளது புறநானூற்றிலே. இப்படியும் ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது. அது நம்முடைய முந்தைய வீர சமுதாயம், தமிழர் சமுதாயம் என்பதை எண்ணுகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு பெருமிதமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். அஞ்சாமை என்பது பயப்படாமை, தைரியமாக இருத்தல் என்று சொல்வார்கள். அப்படி தைரியமாக இருத்தல். ஈகை என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளவு ஈகை செய்ய வேண்டும், ஒரு மாதத்திற்கு தன்னுடைய
வருவாயில் இவ்வளவு பங்கை நாம் ஈகம் செய்ய வேண்டும், தர வேண்டும், ஈகை செய்ய வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்பொழுதுதான் ஒரு பங்கு கொடுத்தால் அது 10 பங்காக அடுத்த மாதம் நமக்கு மீண்டும் கிடைக்கும். எதற்கென்றால் சேர்த்து வைக்கல்ல, மீண்டும் பிறருக்கு வழங்குவதற்கு. அறிவு, அஞ்சாமை, ஈகை, அறிவு. அறிவு, ஞானம், புத்தி கூர்மை என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்ப ஆளை பார்த்து எடை போடுவது கிடையாது, அவர்களுடைய அறிவை பார்த்து எடை போடுபவர்கள் தான் என்று அதிகம். அதாவது அச்சாணி போன்றவர்கள் என்று சொல்வார்கள். அச்சாணி என்பது சிறிய, கடையாணி என்பது சிறியதுதான். ஆனால் அந்த உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி என்னார் உடைத்து என்பார் வள்ளுவ பெருந்தகையார். அப்படி அந்த அறிவினால் எப்பொழுதும் எங்கும் தன்னை காத்துக் கொள்பவர்கள் தான் அறிவு, கல்வி கற்றவர்கள், அறிவு மிக்கவர்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி அல்லவா? வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல ஊக்கம், எப்பொழுதும் ஊக்கம் இருக்க வேண்டும். இதை நாம் செய்ய இயலும், இதை நம்மால் செய்ய முடியும், செய்து காட்டுவோம் என்கின்ற அந்த ஊக்கம் தன்னுள்ளே இருக்க வேண்டும். அப்படி அந்த மனத்தின்மை இருக்க வேண்டும், மன வலிமை இருக்க வேண்டும். இப்படி இந்த 4 குணங்களும் இருந்தால் எஞ்சாமை, அதாவது நிறைதல், பெருகுதல், இந்த 4 குணங்களும் நிறைந்து இருத்தல் வேந்தற்கு இயல்பு, வேந்தனின் குணம். வேந்தற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய தகுதிகளாக இந்த 4 கருத்துக்களையும் வள்ளுவ பெருந்தகையார் குறிப்பிடுகிறார். பகைவருடைய படை பலத்தை கண்டு அஞ்சாமல் இருப்பது அஞ்சாமை. எதிரி, அதாவது நம்முடைய ஐரோப்பியர்கள் வந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் எல்லாம் நம்மிடையே ஆண்டு கொண்டிருந்த பொழுது, அவர்கள் எல்லாம் படையெடுத்து வந்த பொழுது நம்மிடையே 20,000 படை வீரர்கள் இருந்தால் அங்கே 50,000 படை வீரர்கள் வந்தார்கள். அப்பொழுதும் கூட அவர்களை விரட்டி அடித்தார்கள். மிகப்பெரிய பேரரசுகளால் கூட தமிழகத்தை எட்டி பிடிக்க இயல முடியாமல் போனதை நாம் அறியலாம், வரலாறு சொல்லும். அப்படி பகைவனுக்கு அஞ்சாமல் இருப்பது அஞ்சாமை. நீதி வழங்குதல், அந்த காலத்திலே அரசன் தானே நீதிபதி, வேறு எவரும் நீதியை வழங்க மாட்டார்கள். அரசன் தான் நீதியின் தலைமை நீதிபதியாக இருப்பார். அப்படி நீதி வழங்குதல், ஒருதலை பட்சம் இல்லாமல் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர், நாம் சொல்வோமே, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை என்று இறைவனை பற்றி சொல்வோம் அல்லவா? அப்படி அரசனும் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். தனக்கு வேண்டப்பட்டவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சம் இன்றி நீதியை வழங்க வேண்டும். அப்படி மனுநீதி சோழன் என்ன செய்தான் என்று நாம் பார்த்திருப்போம். மனுநீதி சோழன் என்ன செய்தான்? அதாவது தனது மகன் ஓட்டி வந்த தேர்காலிலே ஒரு பசுவினுடைய கன்று விழுந்து இறந்து விட்டது. அந்த பசு ஆராய்ச்சி மணி அடித்த பிறகு அந்த பசுவினுடைய கண்களிலே இருந்து வழிந்த கண்ணீரை துடைக்க எந்த ஒரு அரசனுக்கும் வராத அஞ்சாமை உணர்வு அவனுக்கு வந்தது. ஆம், அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய மகனை அந்த பசு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே, இதோ உன் கன்றை மடித்தவனை நான் மடிக்கிறேன் என்று சொல்லி செய்தான் அல்லவா? அந்த அஞ்சாமை, தனது மகன் தானே, இது 5 அறிவு படித்த விலங்கு தானே, போகட்டும் என்று விடாமல் தன்னுடைய மகனை அவ்வாறு செய்து அந்த உலகத்திலே அழியா புகழ் பெற்றான் என்று சொல்லலாம். அப்படி ஆட்சியாளனுக்கு இருக்க வேண்டிய இந்த 4 பண்புகளிலே முதலாவதாக அஞ்சாமை தான் வைத்திருக்கிறார். இந்த அஞ்சாமை என்பது அச்சம், எதிர்ச்சல் அச்சம். அச்சம் என்பது ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு பெரிய மனத்தடையாவே இருக்கும். நான் பள்ளிகளிலே பாடம் எடுத்துக்கின்ற பொழுது, கல்லூரிகளிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த மாணவர்களிடம் கேள்வி கேட்டால் அவர்கள் எழுந்து நிற்கவே அஞ்சுவார்கள். அந்த இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கவே அஞ்சுவார்கள். ஏன் அச்சப்படுகிறீர்கள்? நாங்கள் உங்களை என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னால் கூட விடை நுனிநாக்களே இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மனதிற்குள் ஏதோ ஒரு தடை, வேண்டாம் தவறா போய்விடும், சொல்லிவிடாது, மாட்டிக்கொள்வார் என்று அவர்களை தடுக்கின்றது அந்த அச்சம் என்ற ஒரு தடைக்கல். அது இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி அச்சம் என்று சொல்லியே நாம் எதிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், ஒரு பக்கத்திலே ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு தெருவிலே ஒரு சண்டை நடக்கிறது, அநியாயமாக ஒரு பெண்ணை பிடித்து அடிக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே போய் அதை கணவனாக இருந்தாலும் சரி, ஏனப்பா அடிக்கிறாய், உன்னுடைய பிரச்சனையை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாதா, எதற்காக இங்கு வந்து இவ்வாறு செய்கின்றாய் என்று கேட்கின்ற துணிவு, அஞ்சாமை இப்போது இருப்பது இல்லை. ஏனென்று கேட்டால்
அறிவை வைத்துக்கொண்டு குடத்தில் இட்ட விளக்காக இருப்பதை விட இருப்பதை விட அந்த அறிவை குன்றிலிட்ட விளக்காக வைத்து பலருக்கும் பயன்படும்படியாக இருப்பது சால சிறந்ததாக இருக்கும். அவ்வாறு அந்த தட்டி கேட்பார்கள் என்ற உணர்வு இருந்தால் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள். எல்லாரும் வந்து கேட்பார்கள் என்று. அவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தால் நாம் அதை விட்டுவிட்டால் யாரும் இங்கே குறுக்கிட மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வன்முறை மீண்டும் பெருகிக் கொண்டே போகும். அப்படி இந்த அச்சம் என்பது எளிதில் எல்லா இடத்திலும் பரவிவிடும். ஒருவருக்கு அச்சம் வந்தால் அடுத்தவர்களுக்கு அச்சம், அப்படியே அச்சம் என்பது பரவிவிடும். அஞ்சாமை என்று ஒருவருக்கு துணிவு வந்துவிட்டால் அந்த துணிவு மீண்டும் அடுத்தவர்களை தொற்றிக்கொண்டு அந்த அச்சத்தை விரட்டி அஞ்சாமை ஆளும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் நமக்கு வேண்டும். நம்ம உள்ளத்திலே நமக்கிட்டேயே இருக்கக்கூடிய, நம்மிடமே இருக்கக்கூடிய காமம், குரோதம், மோகம், மதமாச்சரியங்கள் போன்ற பகைகளை எல்லாம் விரட்ட வேண்டும். அதையெல்லாம் விரட்டி விட்டாலே நம் மனதில் அஞ்சாமை குடிகொண்டு விடும். அதாவது இயல்பாகவே மனிதனுக்கு பற்பல ஆசைகள் உண்டு. அடிப்படையான ஆசைகளாக சொல்லுவார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த ஆசைகளை எல்லாம் அறவே அகற்றி வாழ்கின்றவர்கள் முனிவர்களுக்கு சமம். முனிவர்கள் அப்படி வாழ்கின்றவர்கள் அஞ்சாமை. முனிவர்கள் தானே இந்த பிடி சாபம் என்று கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்வது பழிக்கின்றது அல்லவா? அதுபோல நாம் இந்த தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நல்ல குணங்களை மேற்கொண்டு வாழ்ந்தால் நாம் அஞ்சாமை என்ற நெறியிலே வாழலாம். நாம் செல்கின்ற வழி அஞ்சாமையாகிய வழியாக இருக்கும். அதாவது அதைத்தான் சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகையார், காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்பர். அதாவது நம்முடைய குறிக்கோள் எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு காட்டிலே ஓடுகின்ற ஒரு முயலை பிடிப்பதாக இருக்கக்கூடாது. மிகப்பெரிய விலங்கினத்திலேயே மிக உருவத்திலே பெருத்த யானையை பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அந்த வேலை கொண்டு வீசி அந்த வேல் குறி தவறினாலும் ஆனால் நம்முடைய குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கின்ற அளவில் நம்முடைய நோக்கம் சிறந்ததாக கருதப்படுகின்றது. அஞ்சியோடு முயலை பிடிப்பது அழகல்ல, ஆனால் அஞ்சாமல் நிற்கும் யானையை வீழ்த்த நினைப்பதுதான் சிறந்த அஞ்சாமையாக இருக்கின்றது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்து நாம் நம்முடைய வாழ்விலே வெற்றி அடைய முடியும். எண்ணம் தான் துணிவினை நமக்கு தருகின்றது, அஞ்சாமையை வளர்க்கின்றது. எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்கி செல்கின்றன. அரசர்க்குரிய 4 குணங்கள் அஞ்சாமை. முதலில் திருவள்ளுவர் பெருமகனார் வைத்ததன் நோக்கமே அஞ்சாமை வந்தால் மற்ற 3 பண்புகளும் தானாகவே வந்துவிடும். அரசர் பல திட்டங்களை அச்சமின்றி எடுத்து நாட்டையும் மக்களையும் பாதுகாத்து வளப்படுத்த அஞ்சாமை வேண்டும். ஈகை என்பது மன்னனுக்கு இயல்பாக வருவது. அறிவு மூக்கமும் அஞ்சாமையுடைய நெஞ்சில் எல்லாம் குடியிருக்கும். இப்படி அதே அதிகாரத்தில் அதற்கு அடுத்த குறட்பாவிலே இன்னொரு குறட்பாவை கூறுவார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆழ்பவர்க்கு. தூங்காமை, தூங்குதல் என்பது இங்கே மடி, சோம்பல், காலம் தாழ்த்தி செய்தல், சோம்பேறித்தனமாக இருத்தல். அப்படி அந்த சோம்பலை ஒழிக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகையார் சொல்வார், யார் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்யவள் அவர்களுடைய பாதத்திலே இருப்பார். யார் மடியுளார் மா முகடி என்பர் என்று சொல்வார் அல்லவா? அப்படி மடி உள்ளவனுடைய இடத்திலே மாமுகடி என்று சொல்லப்படுகின்ற மூதேவி இருப்பாள். மடியிலானுடைய தாளிலே தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய திருமகள் வீற்றிருப்பாள் என்பதைத்தான், செல்வம் இருக்கும் என்பதைத்தான் அவ்வாறு உரைக்கின்றார். உழைப்பவன் செல்வம் பெறுவான், உழைக்காதவன் என்ன செய்வான்? வறியவன் ஆவான். வறியவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு சோம்பலின் காரணமாக அவனை தூய்மையாக வைத்துக் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவனாக இருப்பான் அல்லவா? அதனால் நிலத்தை ஆளும் மன்னர்களுக்கு மிகச்சிறந்த பண்புகள் தான் இவை. காலம் தாழ்த்தாமல் எதையும் செய்ய வேண்டும். இப்பொழுது அரசாங்கம் மக்களுக்கு ஏதாவது திட்டங்களை வகுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தி எந்த காலத்தில் எந்த திட்டத்தை வகுக்க வேண்டுமோ அந்த திட்டத்தை வகுத்து அந்த திட்டங்களினால் பலன் உடனடியாக மக்களுக்கு சென்று சேர்வதாக இருக்க வேண்டும்.
அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் அது இடையூறாகவே இருக்கும். அப்படி மிக அருமையான கருத்தை இந்த குறட்பாவிலே வள்ளுவ பெருந்தகையார் கூறியிருக்கின்றார். துணி உடைமை என்பதை பற்றி முன்பே கூறினேன். மனதினுடைய திட்பம் என்ன, இதை செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை தான் துணி உடைமை. இதை செய்து பார்க்கலாம் என்று சொல்லி முயல்வோம். குழந்தைகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள் சைக்கிள் ஓட்டி செல்கின்ற பொழுது விழுந்த உடனே மறுபடியும் அடிபட்டு விட்டது, என்னால் ஓட்ட முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மீண்டும் மீண்டும் அழுது நாம் ஊக்கப்படுத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த துணிவை பெற்று 2ஆம் வகுப்பு அல்லது 3ஆம் வகுப்பு கற்கின்ற அந்த காலங்களிலேயே இப்பொழுதெல்லாம் வண்டியை ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள். வண்டி என்று சொன்னால் மிதிவண்டியை ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி அவர்களுடைய அந்த துணிவுடைமை, அந்த காலத்து குழந்தைகளை காட்டிலும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு துணிவுடைமை அதிகமாக இருப்பதை நாம் அறிவோம். ஏனென்று கேட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கால குழந்தைகள். நாம் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது பெற்றிருந்த அறிவை இப்பொழுது அவர்கள் 4ஆம் வகுப்பிலேயே பெற்றிருக்கிறார்கள். அதைவிட அவர்களைப் போல அலைபேசியை இயக்குவது என்பது வேற ஒருவருக்கும் இயலாத ஒன்றாக இருக்கின்றது. குழந்தைகள் அவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள். அலைபேசியை இயக்குவதுடன் மட்டும் நமக்கு உதவி செய்ய மட்டும் வைத்துக் கொண்டு தேவையானவற்றை அவர்களுக்கு காட்டினால் அவர்கள் நல்ல வளம் பெறுவார்கள். அடுத்தது துணி உடைமை. அடுத்தது மக்களுக்கு என்ன தேவை? கொள்ளை நோய் வருகிறது என்று எண்ணிக்கொண்டால், கொள்ளை நோய் வருகின்ற பொழுது உடனடியாக மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும். எந்தெந்த மாவட்டத்திலே எந்தெந்த யார் எங்கே அதிகமான பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த மாவட்ட ஆட்சியர், அதற்கு கீழ் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்கும் உரிய வகையிலே கட்டளையிட்டு அந்த கொள்ளை நோயை, நம்ம கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழகம், அந்த இந்தியா, உலகம் முழுவதுமே கொள்ளை நோயிலே சிக்கி தவித்ததை அறிவோம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென உயிரிழந்தார்கள். அவர்களை எல்லாம் தனித்தனியே கூட அவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக வெள்ளை துணியிலே மூட்டையிட்டு அப்படியெல்லாம் அவர்களை புதைத்த காட்சியெல்லாம் இன்னும் கண்முன்னே நிற்கின்றது. அதில் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தோம். அப்பொழுது நோயை கண்டு அஞ்சினோம் அல்லவா? எப்படி முக கவசம் அணியாமல் வெளியில் செல்லவில்லை. அப்படி அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்வார் வள்ளுவ பெருந்தகையார். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும். ஒரு பாம்பு நம்முடைய இல்லத்தினுள் புகுந்து விட்டது என்று சொன்னால் அது அதனுடைய வேலையை கவனிக்கட்டும், நான் என்னுடைய வேலையை கவனிக்கிறேன் என்று யாரால் செல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்று கேட்டால் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். அதனால் நாம் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டிதான். வழி பாவத்திற்கு அஞ்ச வேண்டும். பொய் கூறுவதற்கு அஞ்ச வேண்டும். பிறரை ஏமாற்றுவதற்கு, பிறரை வஞ்சிப்பதற்கு, புறம் கூறி பிழைக்க அஞ்ச வேண்டும். எல்லாவற்றுக்கும் அச்சப்பட்டால் அது கோழைத்தனம். மனச்சான்றுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு வெளிநாட்டு அறிஞன் சொல்வார், நீ அஞ்சுகிறாயானால் அவமானத்திற்கு அஞ்சு, மரணத்தை அல்ல. ஆம், நம்முடைய தமிழ் மன்னர்களும் சரி, தமிழ் மறவர்களும் சரி, மரணத்திற்கு அஞ்சியவர்கள் அல்ல. கட்டுப்பாடற்ற அச்சமின்மை துணிவல்ல. எப்ப பார்த்தாலும் நான் போய் உடனே அதை செய்கிறேன் என்று சொல்லி அந்த நீரிலே யாரையாவது அடித்து செல்கிறார்கள் என்று சொன்னால், நீச்சல் தெரியாத ஒருவன் நான் போய் அவர்களை காப்பாற்றுகிறேன் என்று செல்வது சரியாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்படி செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று நாம் செய்ய வேண்டிய சரியான காரியங்களை செய்வது மிகச்சிறந்த அறிவுடைமையுமாகும். அஞ்சாமை என்பது அந்த எந்த இடங்களுக்கு நமக்கு தெரிந்த செயலை செய்கின்ற பொழுது அஞ்சாமையோடு இருக்க வேண்டும். கொடிய விலங்குகளுக்கு அஞ்சுதல் வேண்டும், கொடிய நோய்களுக்கு அஞ்சுதல் வேண்டும், மற்ற பிறருக்கு நன்மை தரும் செயல்களை செய்ய அஞ்சாமை வேண்டும். அதனால் அஞ்சாமை உள்ள இடத்தில் நீதி நிலைத்திருக்கும் என்று சொல்வார்கள். பொய் பேசாத ஒரு மாணவனை பாருங்கள், அவன் மிக தலை நிமிர்ந்து நடப்பான். பொய் பேசுகின்ற ஒரு மாணவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அடுத்தடுத்து என்ன ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்லி 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 அவன் இறுதியில் மாட்டிக்கொள்வான். அவ்வாறு இல்லாமல் நாம் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவதாக இருக்க வேண்டும். அதனால்தானே அறிவுடையார் ஆவதறிவார் என்று வள்ளுவ பெருந்தகையார் சொன்னார். அறிவை செலுத்தி நமக்கு வரும் ஆபத்துக்களை எல்லாம் எளிதாக கலைந்து கொள்ளலாமே. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னோம் அல்லவா? அதனால் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு தொலைதூர வழித்தடத்திலே நாம் பயணம் செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி செய்கின்ற பொழுது இரவு பகலாக இப்பொழுதெல்லாம் பயணிக்கின்றார்கள் அல்லவா? அப்படி பயணிக்கின்ற பொழுது யாராவது
விலை உயர்ந்த நாங்களா, அது சரியல்ல என்பதை அஞ்சாமை இல்லாவிடில் அறியாமை. இதை உணர்ந்து கொண்டால் அஞ்சாமையாகும். இதை உணராவிடில் அறியாமையால் நாம் இழக்க நேரிடும். எந்த செல்வத்தை இழந்தாலும் கல்வி செல்வத்தை இழக்க இயலாது, இழக்கவும் முடியாது. அது கல்வரால் களவாட முடியாது, வெள்ளத்தால் அடித்து செல்ல இயலாதது, வெண்தழனால் வேகாதது நம்முடைய கல்வி செல்வம். அந்த செல்வத்தை ஒருபோதும் அடித்தல் இயலாது, அடித்து செல்லுதல், பிடுங்கி செல்லுதல் அதாவது இயலாது. ஏனென்று கேட்டால், நான் இவ்வளவு பட்டங்கள் பெற்றேன், என்னுடைய பட்டங்களில் ஓரிரு பட்டங்களை இவர் கவர்ந்து சென்று விட்டார் என்று சொல்வார் யாரும் இல்லை. ஏனென்று கேட்டால், அறிவு என்பது நம்முடனே இருந்து நம்முடனே வருவது, நம்முடனே செல்வது, நம்முடனே அழிவது. அப்படிப்பட்ட அறிவு இந்த அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இடனறிதல் என்ற அதிகாரத்திலே ஒரு குறட்பா 497வது குறட்பாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அஞ்சாமையல்லால் துணை வேண்டா, அஞ்சாமையல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின், எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அஞ்சாமை என்பது பயமின்மை என்பது நமக்கு தெரியும். துணை என்பது உதவி, காப்பு. வேண்டா, தேவையில்லை. அஞ்சாமை என்பதே நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது வேறு துணை நமக்கு எதற்கு என்று சொல்லுகிறார். இடத்திற்கேற்றாற் போல் நாம் செயல் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி, நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது எவ்வாறு பேச வேண்டும், உயர்ந்த சான்றோர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது எவ்வாறு பேச வேண்டும், மற்றும் குழந்தைகளிடத்திலே பழகுகின்ற பொழுது எவ்வாறு பழக வேண்டும், சக வயது உடையவர்களிடம் எவ்வாறு, நம்முடைய நண்பர்கள் அல்லாத சக வயது உடையவர்களோடு பேசுகின்ற பொழுது எவ்வாறு பேச வேண்டும், எப்படி மன உறுதியோடு எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும், எவருடைய துணையும் நாடாமல். ஒரு சிலர் 80 வயது ஆன பிறகும் கூட, 80-90 வயது ஆன பிறகும் கூட இன்னும் கோலொன்றாமல் கைவீசி சாலையில நடப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அஞ்சாமை நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஏனென்று கேட்டால், ஒரு படத்திலே சொல்வதை போல ஒரு பாடலிலே, யாரையும் நம்பி நான் பிறக்கவில்லை, என்னுடைய உறுதி, என்னுடைய மனதை, என்னுடைய உழைப்பை நம்பி நான் வாழ்கின்றேன் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி உழைப்பை நம்பி வாழ்பவர்கள், உழைப்பு 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 உழைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு ஒருபோதும் வயதும் ஆவதில்லை, சலிப்பும் ஏற்படுவதில்லை, உடல் உரம் பெறுகிறது. அதனால் அவர்கள் உடலுடைய பாகங்கள் எல்லாம் கடினமாக உறுதியாக இருக்கின்றன. அதனால் அவர்கள் மிகச்சிறந்த செயலாளர்களாக, செயல் ஆற்றுபவர்களாக இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மிக அரிதானது. அரிய செயல் செய்வோம், மகத்தான செயல்களை எல்லாம் செய்வோம். அதற்கு தக்க இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது எப்படியும் அவனை பிடித்து விடலாம் என்று மிக துல்லியமாக போட்ட திட்டத்தினால் ஒருவர் எப்படி செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் மேஜர் முகுந்த் வரதராசன் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காஷ்மீரத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக இருக்கின்ற இடத்திலே 3 தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக அவர் செல்கிறார். 2 தீவிரவாதிகளை பிடித்து விட்டார். 3ஆம் அவன் உள்ளேதான் ஒளிந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. இருந்தாலும் அவனை பிடிக்க செல்கின்ற பொழுது கரணம் தப்பினால் மரணம் என்ற அந்த செயலிலே இறங்கி, இறந்தால் உயிர்தானே போகட்டும் என்று, மறவர்களுக்கு உயிரெல்லாம் பயமில்லை என்று சொன்னோம் அல்லவா? அதுதான் அஞ்சாமை. அப்படிப்பட்ட ஒரு அஞ்சாமையினால் வந்தால் நாம் தானே இருப்போம், அவனை கொன்று விட்டு நாம் இருக்கலாமே என்று சொல்லி அவனை கொன்று, அந்த தீவிரவாத தலைவனை கொன்று தான் இறந்தார். அப்படிப்பட்ட அந்த மேஜர் முகுந்த் வரதராசன் திட்டமிட்டு செய்வது, எவ்வாறு செய்ய வேண்டும், அதை எப்படி செய்தால் வெற்றியாகும் என்பதை பற்றி எல்லாம் அழகாக திட்டமிட்டு செய்தார். அதன் மூலம் அவர் அழியா புகழ் பெற்றார். இல்லறம் நடத்துவதற்கு கூட நல்ல திட்டமிடல் வேண்டுமெனின், உலகை ஆள வல்லவர்களுக்கு எத்தகைய திட்டங்களை எல்லாம் வகுக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். இன்று வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய நினைவு நாள். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு சில செய்திகள் கூட நாம் அறியலாம். கயத்தாற்றிலே தூக்கிலிட்ட பொழுது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உதிர்த்த சொற்கள், விடுத்த செய்தி, எப்படியும் என் நாடு விடுதலை அடைந்தே தீரும், அப்படி விடுதலை பெறும்
என்று அன்றே கனவு கண்டான். இன்றே போல் என்னை ஏமாற்றியது போல் எவரையும் ஏமாற்றிவிட முடியாது. இனியும் பிறப்பார்கள் இந்த நாட்டிலே, ஆங்கிலேயனை உன்னை அடித்து துரத்துவார்கள் உன்னுடைய நாட்டிற்கு என்று சொன்னார் அல்லவா? அப்படி உறுதியாக நம்பினார். அன்றே உறுதியாக நம்பியனால்தான் அத்தனையோ மறவர்கள், எண்ணற்ற லட்சக்கணக்கான மறவர்கள் உயிர் நீத்து நம் நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தனர். இது அஞ்சாமையால் வந்த பயன் அல்லவா? அதனால் செக்கெழுத்து செம்மலை பற்றி நாம் அறிவோம். செக்கெழுத்து செம்மல் வ.உ.சி. சிதம்பரனார் ஐயா அவர்கள் தனக்கு கொடிய நோயே வந்தாலும் அஞ்சாமல் உழைத்து நேரம் போக, செக்கிழுத்த நேரம் போக, மீதி நேரத்திலே வள்ளுவர் இயற்றிய திருக்குறளுக்கு உரை இயற்றி வருகின்ற தலைமுறையினர் வள்ளுவத்தை படிக்க வேண்டும். வள்ளுவத்தை படித்து அஞ்சாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அஞ்சாமை நெறியிலே இருந்தால் மட்டும்தான் நாடு விடுதலை பெற முடியும் என்பதை உணர்ந்து பல்வேறு கட்டுரைகள், கதைகள் என்றெல்லாம் எழுதி எழுதி இத்தனை துயரிலே தான் பட்ட பொழுதும் கூட, சேர்த்த செல்வத்தை எல்லாம் இழந்த பொழுதும் கூட சிறிதும் மனம் அஞ்சாமல் அவர் மக்களுக்காக பல்வேறு கருத்துக்களை கூறினார். அது அஞ்சாமை என்ற குணத்தினால்தான் இன்றும் நாம் வ.உ. சிதம்பரனார் அவர்களை எண்ணுகின்றோம், அவருடைய சேவையை பாராட்டுகின்றோம், அவருடைய பணியை போற்றுகின்றோம், அவருடைய ஈகத்தை போற்றி வணங்குகின்றோம். இப்படி அந்த திட்டமிடுதல் என்பது ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. அதே போல் நம்முடைய இந்த காலகட்டங்களிலே இருந்த திட்டமிடுதல் மிகச் சரியான ஒன்று. ஒரு இல்லத்தை நடத்துவதற்கும் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற கணவன் மனைவி இருவருக்குமே திட்டமிடல் அவசியம். திட்டமிட்டு செலவு செய்வார். வரவு 8 செலவு 10 என்று இல்லாமல், வரவு 10 செலவு 8 என்று இருந்தால், மீதம் 2 இருந்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இல்லை என்றால் இந்த காலகட்டங்களில் விலைவாசி எல்லாம் மிக உயர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே எவ்வளவு பணம் ஈட்டினாலும் அது போதாக்குறையாக மீண்டும் ஏதாவது ஒரு பொருளை அடுத்தவரிடத்தை கை நீட்டுவதற்காக ஒரு காலமாக அமைந்துவிடும். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொறுமையாக நிதானமாக எதையும் நிதானித்து செய்து அஞ்சாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அடுத்து பொருட்பாலிலே தூது என்ற அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகையார் ஒரு குறட்பாவிலே 686வது குறட்பாவிலே மிக அழகாக சொல்லி இருப்பார். கற்று கண்ணஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதான் தூது. தூது உரைப்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தூது உரைப்பவர்கள் என்றால் அந்த காலத்திலே கடா உருவடு என்று சொல்வார்கள் அல்லவா? மக்களோடு மக்களாக பழகி விடுவார்கள். இவன் தூதன் என்றே தெரியாது, அண்டை நாட்டு அரசியல் தூதுவன் என்றே தெரியாது. மக்களோடு மக்களாக ஒன்றாக இணைந்து பழகி விடுவார்கள். யாரோ ஒரு இல்லத்திலே ஒரு வீட்டிலே போய் இருந்து பணி செய்து சாதாரண கூலி வேலையை செய்து அவர்களுடன் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்த இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவனித்து, ஆனால் கவனியாதது போல் இருந்து கவனித்துக் கொள்வார்கள். அப்படி கற்றுணர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் படிக்காதவர்கள் போல நடிப்பார்கள். தூதர்களாக வருபவர்கள் அந்நாட்டு மொழியையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள், இந்த நாட்டு மொழியையும் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி பல்வேறு மொழி அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கண் அஞ்சான் எப்பொழுதுமே தூங்காமல் இருப்பார். கண் அஞ்சான் எப்பொழுதுமே கற்று கண் அஞ்சாது கண் துஞ்சாது எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். விழிப்புணர்வோடு அவ்வாறு இருப்பார்கள். அப்படி இருந்து எதற்கும் அச்சம் இல்லாமல் இருந்து எந்த கருத்தையும் அரசன் சொன்ன, நமது நாட்டு அரசன் சொன்ன கருத்துக்களை எல்லாம் எதிரி நாட்டு அரசனாக இருந்தாலும் சரி, நட்பு நாட்டு அரசனாக இருந்தாலும் சரி, நட்புக்கு விடுத்த அழைப்பாக இருந்தாலும் சரி, போருக்கு விடுத்த அழைப்பாக இருந்தாலும் சரி, சென்று அவர்களிடத்திலே சரியான வகையிலே எடுத்து சொல்லி புரிய வைப்பார்கள். அதுதான் மிக முக்கியம். காலம் பொழுது இதெல்லாம் சொல்கிறோம்னா தக்க சமயம் பார்த்து எதையும் சொல்ல வேண்டும். அதாவது நம்ம சிலப்பதிகாரத்திலே சொல்லுவோம் அல்லவா? சிலப்பதிகாரத்திலே அந்த பொற்கொள்ளன் கோவலனை அழைத்து சென்ற நேரம் சரியில்லை. ஏனென்று கேட்டால் அப்பொழுது அரசன் சற்றே மதி மயங்கிய நிலையில் இருந்ததாலோ என்னவோ அவனை கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக ஒருவேளை கொன்றுவா என்று சொல்லிவிட்டானோ என்னமோ, அது பொற்கொள்ளனுக்கு தவறாகப்பட்டதோ என்னவோ. ஆனால் இப்படியுமா ஒரு மனிதன் இருப்பான்? ஒருவன் தன்னை அழைத்து செல்கிறான் என்று சொன்னால் எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் இருந்து
அது ஊழ் என்று சொல்வார்கள். என்ன, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் கோவலனை பேச வைத்திருக்கலாமே, அந்த இடத்தில் அவனை காப்பாற்றி இருக்கலாமே என்ற எண்ணம் அந்த கதையை கேட்பவர்கள் எல்லோருக்கும் வருகிறது. காலம் அறிந்து எதையும் சொல்ல வேண்டும். காலத்தால் இவ்வாறு இந்த காலத்தில் அரசனிடம் பேச துணிந்திருக்கலாம். கோவலன் அரசே என்று சொல்லி இருக்கலாம், கத்தி இருக்கலாம். அப்பொழுது அரசன் என்ன அவன் கத்துகிறான் என்று கேட்டிருப்பான். ஆனாலும் அதுவும் கேட்காமல், அதாவது பலிகடாவை போல அவனை உயிரை மாய்த்தார்கள் என்பதை அறிகின்ற பொழுது மனம் வருத்தப்படுவதை பார்க்கின்றோம். அஞ்சாமை இல்லை அந்த இடத்திலே அவனுக்கு. அப்படி தூது என்பவர்கள் இரு நாட்டுக்கு இடையே உரையாடல் நிகழ்த்த துணையாக இருக்குவர்கள் தான். இப்படிப்பட்ட பல்வேறு நூல்களை கற்று பகைவனை கண்டு அஞ்சாமல் போய் அவனிடத்துல விடயத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? ஐயா, இப்படி எங்களுடைய நாட்டிலே இப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது, உங்களுடைய நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது, இதை நமது அரசர்கள் இருவருமாக சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்று சொல்வார் அல்லவா? அப்படி அகலாமல் அணுகாமல் அரசனிடத்திலே சரியான நேரத்திலே சொல்லி, அதுவும் திருவள்ளுவர் பெருந்தகையார் சொல்லுவார், அரசன் எதையாவது மறைபொருளாக பேசுகின்ற பொழுது நின்று உற்று கேட்க கூடாது. அரசன் எதையோ பேசுகிறான் மறைபொருளாக என்று சொன்னால் அதை என்ன என்ன என்று கேட்பதிலே ஆர்வம் காட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார். அப்படி பிறருக்கு எளிதாக புரியும் வகையிலே எடுத்து சொல்லி காலத்திற்கேற்ப வியூகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். காலத்திற்கேற்ப தூதன் அவ்வாறு இருக்க வேண்டும். அவனுடைய குணங்களாக அஞ்சாமையை கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார். கற்பவற்றை கற்று, அதாவது நீதி நூல்களில் உள்ளவற்றை எல்லாம் கற்று, நீதி நூல்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் கற்று, மனம் ஒப்புமாறு பகைவேந்தனுடைய மனம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சொல்லி, அவர் சினம் கொண்டால் அதற்கு அஞ்சாமல், நீங்கள் சினம் கொள்வது தவறு, இவ்வாறு செய்யுங்கள் வேந்தே என்று சொல்லி அவ்வாறு பேசி தன்னுடைய நாட்டுக்கு நன்மையை கொண்டு வருபவன் தான் உண்மையான தூதுவனாக இருக்க முடியும். இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர்கள், நாட்டை ஆள்பவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள். வெளிநாடு சென்று பல தொழில் திட்டங்களை எல்லாம் துவங்குகிறார்கள். தொழில் திட்டங்களை எல்லாம் நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். அதிலே மிகச்சிறந்ததாக நாம் சொல்ல வேண்டியது ஒன்று என்று சொன்னால், அஞ்சாமல் இருந்தவர் என்று சொன்னால் நமது கர்ம வீரர் காமராசர் அவர்களை பற்றி சொல்லலாம். காமராசர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து 12 சர்க்கரை ஆலைகளுக்கு அனுமதி வருகிறது. அனுமதிக்கு 12 சர்க்கரை ஆலைகளையும் ஒரே நிறுவனம் கட்டித் தருகிறது. அப்படி கட்டித் தருகின்ற பொழுது அவர்கள் அமைச்சர்களிடம் கேட்கிறார்கள், வெளிநாட்டார் அந்த நிறுவனத்தார் கேட்கிறார்கள், உங்கள் ஆட்சியாளருக்கு, உங்கள் முதலமைச்சருக்கு ஏதாவது கமிஷன் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் அப்படியே அந்த அதிகாரிகள் முதலமைச்சரிடம் கூறுகிறார்கள், காமராசரிடம், ஐயா இப்படி கூறுகிறார்கள் என்று சொன்னவுடன், அப்படியா, இவ்வளவு பணம் கிடைக்குமா? அப்படியானால் அந்த தொகைக்கு மற்றொரு சர்க்கரை ஆலையை கட்டித்தர சொல்லிவிடுங்களேன் என்று சொல்லி அப்படி கட்டியதுதான் இங்கே எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் சர்க்கரை ஆலை என்பது. அந்த வகையிலே அதிகப்படியாக ஒரு சர்க்கரை ஆலையை கட்டித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த சர்க்கரை ஆலையை கட்டி கொடுத்தாராம். நாட்டு மக்களுடைய நன்மை, நாட்டு மக்களுடைய வாழ்வு, நாட்டு மக்களுடைய உயர்வு, அவருடைய முன்னேற்றத்திலேயே இருந்து எதற்கும் அஞ்சாமல், எந்த ஒரு தொழிற்சாலையை அமைப்பதற்கும் இது சரியான இடம் என்பதை புவியியலை அறிந்திருந்தார் காமராசர். அதனால் அஞ்சாமல் முடிவெடுத்தார். அரசு அலுவலர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தார். இங்கே சென்று பாருங்கள், நீர் வளம் இருக்க வேண்டும், நிலம் வளமாக இருக்க வேண்டும், போக்குவரத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சென்று பாருங்கள், திருச்சிக்கு சென்று பாருங்கள் என்று சொல்லி திருச்சியிலே ஒரு பெரிய ஆலையை கட்டுவதற்கு உதவியாக இருந்தது அவருடைய புவியியல் அறிவு. அப்படி மிகச்சிறந்த ஒரு அதிகாரத்தை செய்வதற்கும் அஞ்சாமை வேண்டும். அந்த அஞ்சாமை நமது காமராசர் அவர்களிடத்துல இருந்தது. தூய்மை, துணைமை, துணிவுடைமை, இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு என்பார். தூய்மையாக இருக்க வேண்டும். அரசியலிலே தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மை இருக்க வேண்டும். அதான் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு என்று சொல்வார் அல்லவா கவிமணி. அந்த தூய்மை என்பது செயல் தூய்மை, செயலிலே தூய்மை. வாய்மை சொல்லுவார். வாய் வழியாக பேசுகின்ற மெய் வாய்மையாக இருக்கின்றது. அப்படி இந்த நல்ல குணங்கள், தூய்மையும் துணைமையும் உதவியாக இருப்பவர்களும்
துணிவு, தெளிவு, நம்பிக்கை. முதலில் நாம் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வோம் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம்மால் எதையும் சாதிக்க இயலும். அதாவது நேற்று அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அல்லவா? நீ உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த மகான் பிறந்தது என்னவோ ராமேஸ்வரத்திலே ஒரு ஓலை குடிசையிலே, ஆனால் ராக்கெட் நாயகன் என்று போற்றப்பட்டார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த துணிவு, நம்பிக்கை, நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று 1979 அவருடைய அந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகு அதை மீண்டும் முயன்று அடுத்த முறை அந்த பிரதம அமைச்சர் அம்மையார் அவர்கள் வந்து பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு செயலை செய்து முடித்தார் என்று சொன்னால் அவருடைய அந்த வெற்றி, அவருடைய முயற்சி தனிப்பட்டவராக இருந்து அத்தனையும் நடத்தி காட்டினார். இது இப்படித்தான். சிறு வயதிலிருந்தே அவருக்கு கணித பாடத்திலே இருந்த ஆர்வம், அவருடைய அந்த விடாமுயற்சி. மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே வான ஊர்தியை கண்டவுடன் நான் மேலே பறக்க வேண்டும் என்று ஆசிரியரிடம் சொன்ன அஞ்சான் என்ஜினியர் அல்லவா அவர். அப்படி அந்த துணிவுடைமை இருந்தால், இந்த 3 குணங்களும் இருந்தால், அது எப்படி என்று கேட்டால் தூது உரைப்பவர்களுக்கு சிறந்த பண்பாக இருக்கும் என்று அழகாக சொல்லுகின்றார். அந்த துணிவு என்பதைத்தான் இங்கே நான் அஞ்சாமை என்ற கருத்திலே இங்கே கையாண்டிருக்கின்றேன். அரசன் என்பவன் ஒரு தூதனை தேர்வு செய்வது என்பது சாதாரணமான செயல் அல்ல. அரசன் ஒரு தூதனை தேர்வு செய்கின்ற பொழுது இவன் இதற்கெல்லாம் ஒத்து வருவானா, இதை சரியாக செய்வானா என்றெல்லாம் எண்ணி பார்த்து சரியானவரை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தூதாக செல்ல தேர்வு செய்யப்பட்டவர்கள் எந்த இன்னல், தன் உயிருக்கு இன்னல் வந்தாலும் தான் தூதுவன் என்பதையோ, தான் ஒரு ரகசிய ஒற்றன் என்பதையோ எவரிடத்தும் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சா நெஞ்சினர் யாராவது இருந்தால், என்னையே நடிக்கிறீர்கள், நான் இந்த நாட்டினுடைய தூதுவன் என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அப்படி சொல்லாமல், எதையும் சொல்லாமல் மிகுந்த கவனமாக அஞ்சா நெஞ்சோடு இருப்பவர்கள் தான் தூதுவர்கள், அஞ்சா நெஞ்சினர். தனது அரசன் சொன்னது எல்லாம் அவ்வாறே சிறிதும் பிறழாமல் மாற்று அரசனுக்கு சொல்வார். இதுவே துணிவுடையவனாக, மெய்மை உடையவனாக இருப்பான். தூது செல்பவரின் பண்பு துணிவுடைமை, அஞ்சாமை. இந்த வாய்மை என்பது உண்மை. அப்பழுக்கற்ற மக்கள், அரசனிடம் அன்பு கொண்டு ஒழுகும் மக்கள், மக்களுக்காகவே, மக்கள் நலனுக்காகவே எதையும் அஞ்சாமல் செய்யக்கூடிய அரசன். இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்த மக்கள், அரசாட்சி நடந்தது ஒரு காலம். எப்பொழுதும் அந்த ஆட்சியை அனைவரும் விரும்புவார்கள். அப்படி கொடுங்கொன்மை என்பது ஒரு ஆண்மை அல்ல, ஒரு ஆளுகின்ற தன்மை அல்ல. செங்கோன்மைதான் சிறந்த ஆளுகின்ற தன்மையாக நாம் கருதி கொள்ளலாம். புறநானூற்றிலே நாம் காணும் இடம் என்றெல்லாம் வீரம் செறிந்திருப்பதை அறியலாம் என்று சொன்னேன் அல்லவா? அரசன் மற்றும் ஈடற்ற மறவர்கள் அவர்களுடைய ஈகத்தால் விளைந்ததுதான் இந்த மண், தமிழ் மண். போர்க்களத்திலே அச்சமின்றி போரிடுவதையும், எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியையும் குறிக்கின்ற வகையிலே நடந்து கொண்டார்கள். போர்க்கள வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு முதன்மை பண்பு அஞ்சாமை, மன உறுதி. அதுதான் அரசன். நாட்டுப்பற்று இருந்தால் தானே போரிட முடியும். ஒரு அரசன் மீது பற்றிருக்க வேண்டும், நாட்டின் மீது பற்றிருக்க வேண்டும். அவன் தான் மிகச்சிறந்த வீரனாக இருக்க முடியும். ஔவையார் சொல்லுவாரே, ஔவையார் என்ற ஒரு பெண்பார் புலவரினுடைய அஞ்சாமையை நாம் அனைவரும் அறிவோம். தகடூரை ஆண்ட அதியன் என்ற மன்னனிடம் அதிசய நெல்லிக்கனியை வாங்கி உண்டவர் அவர். அது அதிசய நெல்லிக்கனி என்பதை தெரியாமலேயே உண்டார். ஆனால் அதை தந்து அவரை நீண்ட காலம் வாழச் செய்தார் மன்னன். அதியமானுக்கும் காஞ்சியை ஆண்ட தொண்டைமானுக்கும் இடையே நடந்த ஒரு போரையே, அந்த பொருட்செலவையும் உயிரிழப்பையும் பேரிழப்பையும் தடுத்து நிறுத்திய பெருமை யாருக்கு உரியதாக இருந்தது? ஔவையாருக்கே உரியதாக இருந்தது. அவர் பேசுகின்றார், ஒரு நாளிலே 8 தேர் செய்யக்கூடிய தச்சன் ஒரு திங்கள் முயன்று, ஒரு மாதம் முயற்சி செய்து ஒரு தேர்காலை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி வலிமை வாய்ந்தவன் எங்கள் அதியமான் என்ற மன்னன் என்று சொல்கின்ற பொழுது கேட்பவர்கள் நடுங்குவார்கள் அல்லவா? இவ்வளவு பலம் வாய்ந்தவனா, இவ்வளவு பலம் பொருந்தியவனா அதியமான் என்று எண்ணுவார்கள் அல்லவா? அப்படி தான் ஒரு பெரிய, மிகப்பெரிய, இப்பொழுதெல்லாம் நாடுகளுக்கிடையே நாள்தோறும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லை போர் அன்றாடம் நடக்கிறது. எல்லா நாட்டு எல்லைகளுக்கும் இடையுமே
இடையேயும் அன்றாடம் போர் நடக்கிறது. நாம் இங்கே அமைதியாக எதையாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றோம், நிம்மதியாக உறங்குகின்றோம். குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது அமைதியாக உறங்குகின்றோம் என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய உயிரையும் துச்சமாக வைத்து அஞ்சாமல் போர் செய்யக்கூடிய போர் வீரர்கள், மறவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தானே நாம் இங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அஞ்சாமை போரின் மூலமாகும். அந்த அஞ்சாமையை உடையவர்கள் மிகச்சிறந்த ஒரு மறவர்களாக, போர் வீரர்களாக நம் நாட்டை காக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பாகிஸ்தான் எல்லையிலே சண்டை வரும், எப்பொழுது சீன எல்லையிலே சண்டை வரும், எப்பொழுது பங்களாதேஷிலிருந்து நமக்கு சண்டை வரும், இலங்கையிடமிருந்து எப்பொழுது ஏதாவது பிரச்சனை வரும், மற்ற கண்டங்களிலிருந்து என்ன பிரச்சனை வருமோ என்று ஒவ்வொரு நாளும் இப்பொழுது அஞ்சாமை மிகுந்திருக்கின்ற அளவுக்கு அச்சமும் மிகுந்து கொண்டே வருகிறது. ஏவுகணைகள் எல்லாம் வந்து விட்டன. அதனால் எந்த நாட்டிலிருந்து ஏவுகணை நம்முடைய நாட்டிற்கு வந்து விடுமோ, எப்பொழுது நாடுகள் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்திலே, அச்சத்திலே மக்கள் நாள்தோறும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். காரணம் மனிதநேய குறைபாடு. மனிதநேயம் குறைகின்ற காரணத்தினால்தான் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது குறைய வேண்டும். புறநானூற்று பெண்களை பற்றி பாடினான், அதை பற்றி பேச வேண்டுமானால் அவர்களுடைய அஞ்சாமையை பற்றி பேச வேண்டும். அது கோழைக்கும் கூட வீரத்தை வரவழைக்கும். ஆம், புறநானூற்று பெண்கள் புலியை முரத்தால் விரட்டிய பெண்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள். அந்த பெண்கள் அவர்கள் எவ்வளவு அஞ்சாமையோடு இருந்தார்கள். அஞ்சுவதே கிடையாது, அச்சம் என்பதே கிடையாது. புலியை பார்த்தால் முரத்தில் விரட்ட இயலுமாய் இப்பொழுது புலியை விலங்கு காட்சி சாலையிலே, மிருங்காட்சி சாலையிலே அல்லது அருங்காட்சியகத்திலே சென்று பார்த்தால் கூட, அந்த விலங்கு காட்சி சாலைகளிலே சென்று பார்த்தால் கூட அது கூண்டுக்குள் இருக்கிறதா, பூட்டு சரியாக போடப்பட்டிருக்கிறதா, கயிறு சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த கால பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதனால திருவள்ளுவர் பெருந்தகையார் இப்படி அஞ்சாமை என்ற கருத்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த குறட்பாவாக பொருட்பாலிலே படைச்செருக்கு என்ற அதிகாரத்திலே இடம்பெற்றுள்ள 778வது குறட்பாவை நாம் இங்கு காண இருக்கின்றோம். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர். இது ஒரு அருமையான காட்சி நம் கண்முன்னே காட்டுகிறார். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர். அரசன் போருக்கே போக வேண்டாம் என்று சொன்னால் கூட பகைவனை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று செல்வார்களாம். பகைவனை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று எண்ணி செல்வார்களாம் படை வீரர்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு அஞ்சாத மறவர்கள் படை வீரர்கள் இருக்கின்றார்களாம். இறைவன் செறினும், இறைவனே தடுத்தாலும், இறைவனே கோபப்பட்டாலும், அரசனே கோபப்பட்டாலும் அவர்கள் அந்த போருக்கு செல்ல தயாராகி இருப்பார்களாம். ஏனென்று கேட்டால் அந்த எதிரி நாட்டு மன்னன் தன்னுடைய அரசனை பற்றி ஏதேனும் நீ கோழை, எங்களிடம் போருக்கு வரவில்லை என்று கோபத்தை, சினத்தை தூண்டும் விதமாக பேசியிருப்பான். ஆனால் அந்த சினத்தால் வருவது தீமைதானே. அந்த தீமையை எதற்காக நாம் நம் மக்களுக்கு தர வேண்டும், நம் மக்களுக்கு தரக்கூடாது, நாம் கொஞ்சம் பொறுத்து விடலாம் என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது கூட வீரர்கள் வெகுண்டெழுவார்களாம். வெகுண்டெழுந்து போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி புறப்படுவார்களாம். அப்படி தடுத்தாலும் வென்று வருவார்களாம். அப்படிப்பட்ட வீரர்கள் வாழ்ந்த பூமி அல்லவா நம்முடைய தமிழகம். அப்படிப்பட்ட புறநானூற்று புலவர் பாடியது எல்லாம் கேட்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய படை வீரர்களுடைய பெருமை புலப்படுகிறது. ஏனென்றால் உயிர் என்பது ஒரு காற்று, உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காற்று. இதுதானே, இது போனால் ஒரு முறைதான், மீண்டும் வராது. இருப்பினும் அரசனுக்காக, நாட்டுக்காக தன் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி செல்கின்ற ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் உரிமையோடும் செல்கின்ற, உரத்தோடும் செல்கின்ற வீரர்கள் தான் மிகச்சிறந்த வீரர்களாக இதில் இருக்கின்றார்கள். அஞ்சா மறவர் என்று சொல்வார். அஞ்சாமை, அஞ்சாதவர்கள் தான் மறவர்கள், அஞ்சுபவர்கள் கோழைகள். அதனால் அஞ்சாதவர்கள் தான் மறவர்களாக இருக்க முடியும். போர் வந்தால் தன் உயிர் போகக்கூடும், இருந்தாலும் இருக்கட்டுமே, அதனால் என்ன என்று அரசன் இட்ட கட்டளை விட இடாத கட்டளைக்காகவும் சென்று அரசனை ஒருவன் பேசிவிட்டால், கேவலப்படுத்தி விட்டால், அவ்வாறு அரசனை எதிர்த்தும் சென்று வெற்றி கண்டார்கள். அப்படியெல்லாம் செருக்கு. அதனால்தான் அது படையின் செருக்கு என்று கூறுகிறார்கள்.
படை செருக்குடன் சென்று செருக்குடன் மீண்டு வந்தார்கள். வெற்றி பெற்றோம் என்ற செருக்குடன் வந்தார்கள். வெற்றி கொள்வோம் என்ற செருக்குடன் சென்று வெற்றி பெற்றோம் என்று வந்தார்கள். மன்னராட்சி காலத்திலே இது எல்லா நாடுகளிலுமே நடந்திருக்கலாம். ஆனால் வீரம் குறைந்த மன்னன் போரை வெறுப்பது இயல்புதானே. வீரம் குறைந்தவன் சென்றால் தோற்று விடுவோமே என்று எண்ணி பயந்து கூட இருப்பான். ஆனால் அவனுக்கு கீழுள்ள படை தலைவர்களும் படை தளபதிகளும் வீரர்களும் அஞ்சா நெஞ்சினராக விளங்குவார்கள். வெற்றிவேல் என்று அரசன் சொன்னவுடன் வீரவேல் என்று கை உயர்த்துகின்ற அந்த வீரம் பொருந்திய ஒலியைத்தான் நம்மால் கேட்க முடிகிறது. இந்த போர் வந்துவிட்டால் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை அல்லவா? ஜப்பான் நாட்டிலே ஒரு முறை போர் வந்ததை அறிவோம். ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 நகரங்களிலும் குண்டுமழை பொழிந்ததை அறிவோம். அப்படி அந்த குண்டுமழை பொழிந்த பிறகு அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயனற்ற மண்ணாக போய் அங்கே விளைகின்றவையெல்லாம் உண்பதற்கு ஏற்றவையாக இல்லாமல் மக்கள் எல்லாம் குறையுடன் பிறந்தார்கள் என்பதையும் நாம் அறிவோம். இருப்பினும் இன்று உலகத்திலே சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டாக ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஜப்பானிய மக்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான மக்களை என்னவென்று கேட்டால் குட்ட குட்ட குனிவார்கள் என்று சொல்வார்கள். அப்படி அதிகமாக ஒருவரை நாம் அடித்துக்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு இறுதி நிலையிலே அவன் விரைவாக எழுந்து நின்று எதிர்த்து நிற்பான் அல்லவா? அப்படி ஜப்பானிய மக்கள் முயற்சி, விடாமுயற்சி, ஊக்கம் இவற்றோடு எழுந்து நின்றார்கள். அவர்களுடைய அஞ்சாமையினால் அவர்கள் மீண்டும் உலகிற்கே ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியலாம். எல்லாருமே யாராக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து நீ எல்லாம் படிப்பதற்கு சரியான மாணவன் அல்ல, உன்னால் மதிப்பெண் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் தான் அதன் பிறகு அவனுக்கு ஒரு வெஞ்சினம் தோன்றும். நான் இந்த மதிப்பெண் பெற்றே தீர்வேன் என்கின்ற அந்த எண்ணம் தோன்றும். என்னை இத்தனை மாணவர்கள் முன்னால் என்னை இப்படி குறையாக சொல்லிவிட்டார்களே, நான் வெற்றி பெற்று நான் யார் என்பதை அந்த ஆசிரியருக்கு உணர்த்துவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள். படித்து அவர் முன்னே வந்து நின்று ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிலேயே பல மாணவர்களை நீங்கள் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று சொன்னதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் மாடு மேய்க்க சென்றார்கள். இன்றெல்லாம் பெரிய பெரிய பண்ணைகளை வைத்து பல ஆட்களை வைத்து மிக அருமையாக சம்பாதித்து பொருளீட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் நன்கொடை வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் நன்கொடை தந்து உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறல்ல, அதுவும் கீழான தொழில் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இருப்பினும் அவ்வாறு சொன்ன பிறகு அதற்காக பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது இந்த கால மாணவர்கள் மிகவும் தைரியத்துடன் அஞ்சாமையுடன் இதை நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போலதான் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி பார்க்கின்ற பொழுது அவன் இளம் வயதிலேயே பட்டமேற்றான். அப்படி பட்டமேற்கின்ற பொழுது எதிரிகள் அவனை பார்த்து சற்று எள்ளி நகையாடுகின்றார்கள். நாமெல்லாம் இவ்வளவு பட்டறிவு பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள், ஆனால் இவனுக்கோ சிறு பாலகன், இவன் எப்படி வந்து இந்த அரசாட்சியை தக்க வைத்துக் கொள்ள போகிறான், மதுரை மண்ணை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறான் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுகின்ற பொழுது அவன் சிறியவனாக இருந்தாலும் அவனுக்குள் சூழ் உரைக்கின்ற அந்த வஞ்சினம் உரைக்கின்றான் பாருங்கள். அதாவது புலிக்கு பிறந்தது பூனியாகுமா? ஆகாது. ஒரு நல்ல அரசனுக்கு பிறந்த மகன் அவன் என்கின்ற காரணத்தினால் என்னை இவ்வாறு எள்ளி நகையாடிய அவர்களை தலையாலங்கானத்திலே செருவென்ற அந்த செருவிலை வென்று அவர்களை தோற்கடித்தான். வேளிர்களையும் பேரரசுகளை எல்லாம் தோற்கடித்தான் என்பதை அறிகின்றோம். அதனால் அஞ்சாமை ஒன்றுதான் நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியது. அஞ்சாமை இருந்தது என்றால் ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை அஞ்சாமை என்பது. யாரோ ஒருவருக்கு மட்டும் தேவையானது அல்ல அஞ்சாமை, எல்லோருக்கும் தேவையானது, அனைவருக்கும் தேவையானது. ஏன் நாம் காப்பியங்களிலே படிக்கின்றோமே, காப்பியங்களிலே படிக்கின்ற பொழுது 50 காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி என்ற அந்த காப்பியத்தை படித்திருப்போம் நாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த குண்டலகேசியிலே வருகின்ற பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள்? அந்த காதலனை கைப்பிடித்தான். காதலனை கைப்பிடித்த பிறகு அவன் ஒரு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் ஒரு திருடன், கள்வன். அவனை போய் ஒரு மந்திரியினுடைய மகளாகிய அவள் திருமணம் செய்து கொள்ள விழைகிறாள். ஏதோ ஒரு காரணத்தால் அவனை திருமணம் செய்து கொண்டு விட்டாள். அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் சிறிதும் அவள் மீது விருப்பமில்லாமல் அவளுடைய அந்த ஆட்சி, அந்த செல்வம், அதை பற்றி அவன் கள்வன் அல்லவா, செல்வத்தை தானே கணக்கிடுவான். அந்த மாதிரியான எண்ணங்களிலே அவன் இருக்கின்றான்.
அப்படி இருக்கின்ற பொழுது இவளுக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்கவில்லை. ஐயகோ தவறு செய்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இருப்பினும் அந்த எண்ணம் வருவதற்கு முன்பாகவே அவன் இவளை கொன்று இவளுடைய அந்த அணிகலன்களை எல்லாம் திருட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவள் அரசகுமாரி அல்லவா, மந்திரி குமாரி அல்லவா, அதனால் அப்படி அவள் செல்கின்ற பொழுது ஒரு இடத்திலே, வா குலதெய்வம் கோயிலை, என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும் வா என்று கூட்டி செல்கிறான். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு மலை பகுதியிலே இருந்து, இந்த மலை எங்களுடைய குலதெய்வம் இருக்கின்ற மலை அல்ல, இங்கிருந்து பார்த்தால் தெரிகின்ற அதோ தெரிகிறதே அந்த மலைதான் எங்களுடைய குலதெய்வம் இருக்கின்ற மலை, அந்த மலையை பார்த்து கைகூப்பி வணங்கு, விழுந்து வணங்கு என்று சொல்லுகின்றான். அப்படியா என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய முக இறுக்கத்தை உணர்கிறாள். அப்படி முக இறுக்கத்தை உணர்ந்தவுடன் அந்த பெண்மணியானவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவன் ஏதோ இதுவரை நம்மிடம் அன்பாக எதுவும் பேசவில்லை, நாம் தான் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இவன் இவ்வளவு உயரத்திலே இந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு வந்ததற்கு ஏன் அந்த மலைக்கு கூட்டி சென்றிருக்கலாமே, கோயில் தெய்வம் இருக்கின்ற மலைக்கு கூட்டி சென்றிருக்கலாமே என்று எண்ணி அவள் ஐயுறுகிறாள். அப்பொழுதுதான் அவள் உள்ளே ஒரு கருத்து எழுகிறது. தற்கொல்லியை முற்கொள்வாய் என்கின்ற கருத்து எழுகிறது. அஞ்சாமல் அதற்கு பிறகு பதிலளிக்கிறாள் அவனிடத்திலே, எங்களுடைய குல வழக்கப்படி தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக, அதாவது மாங்கல்யம் தந்த மணவாளனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறாள். அப்படியே அவள் சுற்றி வருகிறாள். வலம் வருகின்ற பொழுது அவள் சுற்றி வலம் வந்து 3வது முறையாக அவனுடைய காலில் விழுந்து அப்படியே காலை வாரிவிட்டு தன்னை கொல்ல வந்தவனை முன்னால் கொன்றுவிட்டு துறவியாகி விடுகின்றாள். அப்படி அஞ்சாமல் தன்னை கொல்ல ஒருவன் வருகின்ற சொன்னால், அதாவது மிகவும் சிறப்பாக ஒரு கருத்துக்களை எல்லாம் தன் அகத்திலே கொண்டு அவள் இப்படிப்பட்ட ஒரு சினத்தால் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் என்ன, தன்னை கொன்று விட்டான் என்றால் அவன் இன்னும் எத்தனை பேரை இவ்வாறு கொள்வானோ தெரியாது என்று சொல்லி செய்தாள் என்பதை, அவ்வாறு அவனை கொன்று விட்டு துறவியானாள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிகிறோம். அந்த காப்பியத்திலே சொல்லுகிறது. அதைவிட மணிமேகலை காப்பியத்தில் மிக அழகாக அஞ்சாமியை ஐயனார் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி மிகவும் அருமையான இந்த நேரம், இன்னும் நேரம் இருக்கிறது அல்லவாங்கம்மா ஐயா? 4:30 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 4:30 நிறைவு செய்து கொள்ளலாமா ஐயா? 2 நிமிஷம் 2 மணித்துளிகள் தான் உள்ளனவா? தோன்றின் புகழோடு தோன்றுக, இன்னும் ஒரு 10 மணித்துளிகள் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேனம்மா. சரிங்கம்மா. தோன்றின் புகழோடு தோன்றுக என்பார் வள்ளுவ பெருந்தகையார். அதுபோல எந்த துறையில் எந்த இடத்தில் தோன்றினாலும் புகழோடு தோன்ற வேண்டும், புகழ் விளங்குமாறு தோன்ற வேண்டும். உலக அளவிலே சென்று விவேகானந்தர் அழகாக எல்லோரையும் அன்பாக அழைத்து புகழ் பெற்றாரே, அதுபோல தோன்றின் புகழோடு தோன்ற வேண்டும். அந்த தோற்றம் தானே இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய தோற்றம். அதுபோல எல்லா இடங்களிலும் அஞ்சா நெறியுடன் வாழ வேண்டும். அஞ்சா நெறியே உலகத்திற்கு உகந்த நெறி. எந்த இடத்திலும் அஞ்சாமையை கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் கிட்டத்தட்ட 9 குறட்பாக்களிலே கூறியிருந்தார். அதற்கு இணையான துணிவுடைமை என்ற சொல்லையும் 4 குறட்பாக்களிலே கூறியிருந்தார். அஞ்சாமை என்பது நல்ல குணங்களில் ஒன்று. அஞ்சுதல் என்பது அஞ்சாமை, அஞ்சுதல் என்பது தவறு, அஞ்சாமை என்பது வெல்லும். போரில் அஞ்சாமை வெற்றியை தரும், அஞ்சுதல் தோல்வியை தழுவும். அரசனே தடுத்தாலும் நாட்டுப்பற்றுள்ள வீரன் வெகுண்டெழுந்து தன்னுடைய பகை முடித்து திரும்புகின்ற வீர பண்பாடு கொண்ட நாடு நம்முடைய நாடு. சோம்பலின்மை, சிறந்த கல்வி, அஞ்சாமை ஆகிய இந்த துணிவு, இவை எல்லாம் நிலம் ஆள்பவருக்கு இருக்க வேண்டியவை. அரசனை பார்த்து மக்கள் மகிழ வேண்டுமே தவிர அரசனை பார்த்து மக்கள் அஞ்சிவிடக்கூடாது, அஞ்சக்கூடாது. அரசனை தன்னுடைய தந்தையை போல தாயை போல எண்ண வேண்டும். அரசனும் மக்களை தன் குழந்தைகள் போல, தான் பெற்றெடுக்காத பிள்ளைகள் போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அஞ்சாமை நெறி உலகத்திற்கே வழிகாட்டும் ஒரு உன்னத நெறி. வள்ளுவ பெருந்தகையார் சொன்ன நெறி உயர்ந்த நெறி, உண்மையான நெறி. இந்த நெறியை பின்பற்றி நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அஞ்சாமல் எடுத்துரைக்க வேண்டும். எல்லா கருத்துக்களையும் அஞ்சாமல் எடுத்துரைத்து, அரசிடமாக இருந்தாலும் சரி, அலுவலர்களிடமாக இருந்தாலும் சரி, எவரிடமாக இருந்தாலும் அஞ்சாமையை சொல்லி நாம் துணிவுடன் செயல்பட்டு வள்ளுவர் காட்டிய வழியில் வெற்றி காண்போம் என கூறி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கிய
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் 3 அமைப்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை செவிமடுத்த அனைத்து அனைத்து பெரிய கல்வியில் சிறந்த சான்றோர் பெருமக்களும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மிகவும் மிக அருமையான மடை திறந்த வெள்ளம் போல ஒரு பேச்சு அம்மையாரிடமிருந்து. அதாவது நுண்ணிப்பான கருத்துக்கள், அதாவது உளவியல் ரீதியா ரொம்ப, அதாவது ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவ், அதை எப்படி திருக்குறள்ல இருக்கக்கூடிய அஞ்சாமை நெறியில் ஒரு கம்பாரிசனா உங்களோட உரை இருந்ததுமா. மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய சான்றோர் பெருமக்கள் அவர்களுடைய கலந்துரையாடல்களை நம்ம மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி உங்களுடைய முதலாவது ஐயா அணுவியல் விஞ்ஞானி ஐயா கோபாலன் ஐயா வழக்கம் போல நான் இல்ல இவர் சுந்தர் வந்திருக்காரு, சுந்தர் நடேசன் வந்திருக்காரு ஆஸ்திரேலியால இருந்து இணைஞ்சாருங்கய்யா. நான் நம்மளுடைய இதுல இருந்து அவர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் எடுத்து அவர் பேசட்டும்னு நினைக்கிறேன். இல்ல அவருக்கு மணி ஆயிடும் இல்லையா காத்து லேட் ஆயிடும்ல. இல்ல இல்ல பரவாயில்லைங்க, நீங்க பேசுங்க. நான் ரொம்ப தாமதமா தான் வந்தேன், எனக்கு உடல்நிலை கொஞ்சம் பேக் பெயின் பிரச்சனைனால. அதனால நீங்க பேசுங்க. நாங்க கடைசியில ஒரு 20 நிமிஷம் தான் கேட்டேன். நான் பேசுறேன்னா பேசிடுவேன். ஆனா சரிங்க, நன்றிம்மா. நான் இப்போ ஒரு 20 நிமிடமா தான் கேட்டுட்டு இருக்கேன். மன்னிக்கணும், நம்ம தாமதமா, எனக்கு வேற வேலைகள், அது கொஞ்சம் உடல்நிலை, இந்த இடுப்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, வலியா இருக்கு, அதெல்லாம் உட்கார முடியல. இன்று சிறப்பு. நான் கடைசி நேரம் கேட்டாலும் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக அவர்கள் தோன்றில் போலோடு தோன்றுக என்ற அந்த தாரக மந்திரத்தில் அஞ்சாமையை பற்றி மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதுவும் இந்த குண்டலகேசி, சிலப்பதிகாரம் இப்படியான அந்த பழம் இலக்கியங்களில் அவங்க தொட்டு சில நல்ல விஷயங்களை சொன்னார்கள். உதாரணங்கள்லாம் பெண்மையினுடைய வீரத்துக்கும் அவர்களுக்கும் அஞ்சாமை தேவைன்னு சொன்னார்கள். நன்றாக இருந்தது. ஆனால் எனக்கு இன்னொரு விடயம் இந்த ஹிரோஷிமா, அந்த ஜப்பான்ல எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இது நம்முடைய தமிழருக்கு காதலும் வீரமும் நம்முடைய சங்க இலக்கியங்களிலோ நம்முடைய எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை. அதில் சந்தேகம் இல்லை, காதலும் வீரமும். ஆனால் இந்த அஞ்சாமைங்கிற வீரம் என்னுடைய ஒரு சொந்த கருத்து. சில சமயம் நாம் அஞ்சுவதுக்கு அஞ்சு தான் ஆகணும், இல்லை எல்லாத்துக்குமே அஞ்சாமைன்னு போகிறது இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜப்பானியர்களை பற்றி சொன்னாங்க. ஆனால் ஜப்பானியர்கள் மேலே இந்த குண்டு மலை பொழிகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரஷ்யாவை ரொம்ப கட்டிக்காரங்க. ஒரே வாரத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யாவுடைய ஆர்மி நேவியை பீட் பண்ணிட்டாங்க. ஓகே, பீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது யுத்தத்துக்கு அவங்க தான் காரணம். அதனால அது நான் இப்போ இந்த கருத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றிங்க, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னார்கள் நடேசன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி குறையில்லாமல் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களின் இனிமையான திருவள்ளுவர் வாழ்த்து பாடியும் அவர் திருவள்ளுவர் மந்திரம் ஓதியும் இன்றைய அமர்வை ஒரு களைகட்ட வைத்த மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் திரு கருணாநிதி அவர்கள் இணையருடன் சேர்ந்து தயாரித்து வழங்கிய காணொலிகள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவுக்களஞ்சியம் அமைப்பு மற்றும் அறிவியல் பூங்கா இதழ் பற்றி கண்டுகளித்தோம். அழகான தலைமை உரை. இன்னைக்கு திடீர்னு கேட்டிருந்தாலும் அவருக்கே உரிய பாணியில் மேனாள் இயக்குனர், தமிழ் பண்பாட்டு மையம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முனைவர் திலகவதி அவர்கள் அருமையாக இருந்தது அவருடைய தலைமை உரை. பேராசிரியர் விஜயலட்சுமி இன்னைக்கு உரைன்னு சொல்ல முடியாது, சொற்பொழிவு தான். சொற்பொழிவுன்னா இப்படிதான் இருக்கணும், பொழிவு தான் இன்னைக்கு அவர்களின் சிறப்புரை அறிவு சிறந்த உரையாக அமைந்திருந்தது. பல குரட்பாக்களை மேற்கோள் காட்டி விளக்கியும், அப்புறம் இந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்களின் அஞ்சாமைக்கு அவருக்கு ஈடில்லை என்பதை ரொம்ப வலியுறுத்தினார். இலக்கியத்திலிருந்தும் நூல்களிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் காமராஜர், மாமேத அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்மொழிகள் அதெல்லாம் பற்றி எடுத்துக்காட்டுகள் சாரமாரியாக பொழிந்தன. இன்னைக்கு திருவள்ளுவர் ஆமைன்னு நெஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு அமர்வுல திருவள்ளுவரின் ஆமைகள் அப்படின்னு கூட ஒன்று வந்தா ஞாபகம். ஒரு
அமர்வு இருந்ததா ஞாபகம். கல்லாமை, வெகாமை, வெகுளாமை, நிலையாமை, இன்னா செய்யாமை வந்து நிறைய அதிகாரங்கள் ஆமையில் முடிகின்றன. அதுல இன்னைக்கு அஞ்சாமை, அதுக்கே இவ்வளவு நேரம்னா இவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆமைக்கும் எவ்வளவு ஒவ்வொரு அமர்வு நடத்த வேண்டும் நினைக்கிறேன். அவர் வந்து அவர் கூப்பிட்டா ஒவ்வொரு ஆமை பத்தியும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க விஜயலட்சுமி, பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள். எனக்கு வந்து இந்த அஞ்சாமை அப்படின்னு தலைப்புல 2-3 குறள் ஞாபகம் வருகிறது, அவ்வளவுதான். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக போல் போல் பகைவர் தொடர்பு. வாழ் போல வெளிப்படையாக துன்பம் புரியும் இயல்புடைய பகைவர் குறித்து ஒருவன் அஞ்ச வேண்டுவதில்லை. ஆனால் உறவினர்களைப் போல தன்னோடு இருந்து கொண்டே தனக்கு தீங்கு புரியும் உட்பகைவரின் தொடர்புக்கு ஒருவன் அஞ்ச வேண்டும். அது ஒண்ணு. அப்புறம் அச்சமே கீழ்களது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. தாங்கள் விரும்புவது கிடைக்கும் என்ற நிலை ஏற்படும் போது கீழ்மக்கள் தங்களை ஒழுக்கமுடையவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். மற்ற சமயங்களில் அவர்கள் பயத்தின் காரணமாக மட்டுமே ஓரளவு ஒழுக்கமுடையமாக நடந்து கொள்வார்கள். இது வந்து இன்றைய அரசியலுக்கு எவ்வளவு தூரம் பொருந்தி இருக்கு, அதை கொஞ்சம் அதுதான் ஞாபகம் வருது. இந்த அரசியல்ல ஒவ்வொருத்தரும் நம்ம கட்சி மாறுதல் ஆகட்டும், வெளியில சொல்றதாகட்டும், பேச்சாகட்டும், இந்த குரல்கள் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு வந்து அவர் பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் என்ன கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் எதற்கெல்லாம் அஞ்சுகிறார்கள், எதற்கு எந்த மாதிரி அச்சம் அவர் பட வேண்டும், நியாயம் எந்த மாதிரி விஷயம் அநியாயமா படுறாங்க, அதை பத்தி அவருக்கு தெரிஞ்ச, ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோடும் மாணவர்களோடும் பழகிறதுனால அந்த திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களுக்கும் இன்றைய மாணவர்கள் நடந்து கொள்வதற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், திருவள்ளுவர் சொன்னதை போல அஞ்சாமல் இருக்கிறார்களா என்பதை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. இருப்பினும் அவர்கள் தான் கொண்ட குறிக்கோளிலே தனக்கு இடையூறு ஏதேனும் வந்துவிட்டது என்று சொன்னால், அவர்களுடைய குறிக்கோளுக்கு இடையூறு ஏதேனும் வந்துவிட்டது என்று சொன்னால், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து அஞ்சாமல் துணிவோடு கேட்கிறார்கள். ஒரு சில நல்ல விடயங்களும் இருக்கின்றன, அதிலே தீய விடயங்களும் இருக்கின்றன ஐயா. அதைத்தான் நான் சொல்வேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி என்னுடைய உரையை கேட்டது. அருமை, அருமையா. அடுத்ததாக மைசூரில் இருந்து இணைந்திருக்கும் பேராசிரியர் சீதா அவர்களை கருத்து தெரிவிக்குமாறு. ஐயா வணக்கம். கேட்கிறதா குரல்? அனைவருக்கும், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மிக அருமையாக பேசினார். எத்தனை உதாரணங்கள், எத்தனை எடுத்துக்காட்டுகள் திருக்குறள்ல இருந்து அத்தனை கொடுத்திருந்தார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அதனால் அஞ்சாமை என்று சொல்கின்றார். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஓரளவுக்கு நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது கல்லூரியாக இருக்கட்டும், நம்ம வழிநடை பயணமாக இருக்கட்டும், நம்ம சில நேரத்துல ரயில்ல போகும்போது கூட அஞ்சாமை இருக்க முடியும், அஞ்சாமை பேதமை என்று சொன்னாதான் போக வேண்டி இருக்கிறது. அந்த இடத்துல நான் அஞ்ச மாட்டேன், நான் எனக்கு தைரியம் இருக்கிறது என்று போக முடியவில்லை. எத்தனையோ நான் சில நேரங்களில் ரயில் பிரயாணங்கள்லாம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பொருட்களை நாம் விட்டு இருக்கின்றோம். அதனால அன்றைய இவர் திருவள்ளுவரே கூட நம்ம களவு பற்றியும் பேசுகின்றார், இல்லை என்று சொல்லவில்லை. அதிலே கூட அவர் நல்லவர்களை போல இருப்பார்கள், உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். என்னுடைய ஒரே ஒரு 2 நிமிடம் மட்டும் தாருங்கள் தயவு செய்து. என்னுடைய மகளுடைய பேராசிரியர் ஒருவர் ரயில் பயணத்துல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களோ 2 நாட்களோ பயணம் தொடர்ந்து போய்கொண்டு இருக்கும்போது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல தோழமை உணர்வோடு பேசிக்கொண்டு கடைசியில பிஸ்கட் கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. எல்லாம் போய்விட்டது. அவர் பாத்தீங்கன்னா கான்பூர்லயோ என்னமோ அவரை என்ன பண்ணிருக்காங்க, இறக்கி விட்டுருக்காரு. எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைய காலத்தில் யாரை நம்புவது, நம்பாமல் இருப்பது என்ற ஒரு பயம் கூட இருக்கின்றது. இதையும் திருவள்ளுவர் காட்டி இருக்கிறார். நல்லவர்களை போல தேவர்கள் அணையர் கயவர். அவரும் தான் செய்தது
பூண்டு ஒழுகலான் என்று வருகின்றது. தேவர் அணையர் கையவர் என்று கொடுக்கின்றார். வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்கின்றோம் நாம். அதனால் கொஞ்சம் நமக்கு பயம் வேண்டி இருக்கின்றது. அஞ்சுவதற்கு நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டும். ஆனால் கருத்துரை மிக பிரமாதமா கொடுத்திருந்தார். ஏராளமான உதாரணங்கள் எக்கச்சக்கமா கொடுத்திருந்தார். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக நெய்வேலியில் இருந்து இணைந்திருக்கும் ராமலிங்கம் அவர்கள் கருத்து தெரிவிக்குமாறு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ராமலிங்கம் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரிங்க சார். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. வீடியோ நெட் ப்ராப்ளம் இருக்கு சாருங்க. சரி, ஓகே. அப்படியா? சரி, நம்ம வேற என்ன பேசுறோம்? எப்படி சார்? பரவாயில்ல. பெரியண்ணன் பேச சொல்லுங்க. அடுத்த பேராசிரியர் எழுத்தாளர்களுடைய சங்க தலைவர் ஐயா பெரியண்ணன் அவர்கள் இனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். பெருமைக்குரிய விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்கள் அஞ்சாமை என்ற சொல் திருக்குறளிலே எங்கெங்கு எல்லாம் வருகிறது என்பதை வரிசைப்படுத்தி ஆய்வுரையாக நிகழ்த்தினார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற சொல்லெல்லாம் சொல்லி அஞ்சாமை ஈகை அறிவுடைமை இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அரசனாக இருக்கக்கூடியவன், வேந்தனாக இருக்கக்கூடியவன் அஞ்சாமை இருக்க வேண்டும். அதான் அஞ்சாமை என்பதுதான் துணிவு. துணிவோடு எந்த செயலையும் செய்தால் அது வெற்றி பெறும். துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. பின்னால நமக்கு துன்பம் வந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் இன்பம் பயக்கின்ற செயலை நாம் துணிவோடு செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியதையெல்லாம் அம்மையார் அவர்கள் அருமையாக எடுத்துரைத்தார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதற்கு பயப்படணுமோ அதற்கு பயப்பட வேண்டும். பயப்படாததற்கெல்லாம் பயந்து கொண்டே இருக்கக்கூடியது கூடாது என்று சொல்லுகிறார். மேலும் திரைப்படங்கள்லாம் பார்க்கும் பொழுது நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும், இந்த பந்தல் பத்தி எரியும் அப்படின்னு நினைச்சா பத்தி எரியிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுவது. அதனால எதை எடுத்தாலும் அஞ்சக்கூடாது, அஞ்சுவதற்கு அஞ்ச வேண்டும். இந்த கருத்தை மிக அருமையாக சொன்னார்கள். அஞ்சாமை படைச்செருக்கு அதிகாரத்திலே இருந்து சொன்னார்கள். தூதுவனுக்குரிய குணத்திலே ஒன்று அஞ்சாமை என்பதை எல்லாம் சொல்லி, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமை இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்த அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். அவர்கள் தினமும் காலையிலே 6 மணி முதல் 7:10 வரை அதாவது தொடர் கருத்துரை அரங்கத்திலே பங்கேற்று அதற்கு பிறகு மாணவர்களுக்கு திருக்குறள் பயிற்சி அளிக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் திருக்குறள் பயிற்சி என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. எல்லா மாவட்டங்களிலும் அமைப்பாளர்களை கொண்டு இயங்குகிறது. அப்படி நாமக்கல் மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக அந்த திருக்குறள் பணியை செய்கின்ற அம்மையார் மிக அருமையாக சொற்பொழிவாற்றினார்கள். அவர் வாழ்க, அவர் கொண்டு தொடர்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகிறேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க, மிக்க நன்றி. அடுத்ததாக சரஸ்வதி என்பவர் இணைந்திருக்கிறார்கள். அன்மியூட் பண்ணிட்டு கருத்து தெரிவித்து வாங்க.
அன்பான மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விஜயலட்சுமி மகாலிங்கம் அம்மா அவர்கள் என்றைக்கு போல மிக அற்புதமாக அவர்களுடைய குரல் எப்படி ஆரம்பித்தாரோ அது கடைசி வரையிலும், அவருடைய உரை முடிவு பெறுகின்ற வரையிலும், அந்த நிறைவு செய்கின்ற வரையிலும் அப்படியே அந்த குரல் வளம் இருக்கும். எந்த இடத்திலும் தங்கு தடை இல்லாமல் மிக அற்புதமான உரை நிகழ்த்துவதில் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு இணை அவர்கள்தான். பல்வேறு விதமான சான்றுகள், நடைமுறை நிகழ்வுகளிலிருந்தும் சரி, சங்க இலக்கியங்களிலிருந்து, ஐம்பெருங்காப்பியங்களின் என்று பல்வேறு விதமான அகச்சான்றுகளின் புறச்சான்றுகளின், திருக்குறளிலேயே ஒரு குறளுக்கு பல்வேறு விதமான குறட்பாக்களை சான்றாக சொல்லியும் என்று மிக அற்புதமான உரை நிகழ்த்தினீர்கள் அம்மா. உங்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக ஐயா, நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய கவிஞர் ஐயா ஐயாச்சாமி அவர்களை கருத்து தெரிவிக்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். அஞ்சாமைங்கிறத பத்தி அம்மா சொற்பொழிவு ஆற்றின பொழிவுதான் அது. கடன்னு எந்த இடத்துலயும் அந்த இவங்க சரஸ்வதி சொன்னது மாதிரி எந்த ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரலும் ஒரே மாதிரி பண்ணுனாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு. அடுத்தது அந்த அவங்க முகுந்த் வரதராஜனை பத்தி சொன்னாங்க. முகுந்த் வரதராஜன் அவங்க இறக்குறப்ப என் பொண்ணு அப்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க இருந்தாங்க. அவங்க மாமனாரு, அவங்க அப்பா. அந்த கதை பூரா நான் கேட்டேன், எப்படி என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்கன்னு. அத ரொம்ப அழகா நேரடி ஒளிபரப்பு மாதிரி செஞ்ச அம்மா விஜயலட்சுமி மகாலிங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அந்த தூதுவரை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இப்போ நம்ம அரசோடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அஜித் தோவால் அப்படின்றவரு எங்கெங்க எல்லாம் எப்படி எல்லாம் போயிட்டு இதுல பாகிஸ்தான்ல அவங்க மொழியை கத்துக்கிட்டு இத கரெக்டா சொன்னாங்க. அவங்க மொழியை கத்துக்கணும், அவங்க இதை பண்ணிடணும், அவங்க பாஷை தெரியணும், எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி அஜித் தோவல் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அடுத்து அவங்க இலக்கியங்கள்ல புகுந்து விளையாண்டிட்டாங்க. என்ன எப்படி சொல்றதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இலக்கியத்திலிருந்து எடுத்துக்காட்டுகள் நிறைய சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி சொற்பொழிவை நிறைய ஆற்றணும். பல்லாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழணும் சொல்லி வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணங்குகிறேன் ஐயா, வணங்குகிறேன். ஐயா அவர்களுடைய அடுத்ததாக கலைமாமணி முனைவர் வாசவி கண்ணப்பன் நம்மையாரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். நாமக்கல் விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்கள் திருக்குறள் உணர்த்தும் அஞ்சாமை நெறிங்கிற தலைப்புல மிக மிக அழகாக தெளிவாக கருத்துக்கள் குவிந்து கிடைக்கும் வகையில் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி பொழுதுதான் அப்படியே நாங்க எல்லாருமே அதுல நனைஞ்சு குளிர்ந்து போயிட்டோம். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறது, நீங்க உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த தொண்டை செய்து வருகின்றீர்கள் என்பதுதான் மிக 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 பாராட்டுதற்குரியது. அதுக்காக நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன் உங்களுக்கு. இவர் எல்லாருமே சொன்னாங்க, அத்தனை விளக்கங்கள் சொன்ன போதிலும் முதல்ல நான் தமிழ்நாகனார்ல இருந்து வரிசையா அத்தனை இலக்கியங்களையும், பாரதியார்ல இருந்து நம்ம அரசன் கரிகால் சோழன் இருந்து மனுநீதி சோழன், இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு இலக்கியத்திலிருந்து அவங்க உதாரணங்கள் காட்டினது உண்மையிலே நம்ம ஐயாசாமி சொன்ன மாதிரி கடைசியில இன்னைக்கு முகுந்த் வரதராஜனையும் சேர்த்துட்டாங்க. வஉசி, அப்துல் கலாம், காமராஜர்,
இலக்கியத்தையும் சேர்த்துனாங்க, வாழ்வியல்ல யாரெல்லாம் துணிவோட இருந்து அஞ்சாமை பண்ணாங்கங்கிறதையும் சொன்னாங்க. அதுல மிக முக்கியமா ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய கொள்கையில 4, அதுல முக்கியமானது முதல்ல இந்த அஞ்சாமை. அஞ்சாமை, ஊக்கம், மனத்தின்மை, மனவெல்லுமை. இது 4ங்குள்ள இதுல அஞ்சாமை முக்கியம் சொல்லி பல செய்திகளை அருமையா ஒரு ஆய்வுரையா கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இந்த தலைப்புல நீங்க ஒரு கட்டுரையே எழுதினீங்க அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு மலர்ல போடுறதுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. குறிப்பாக இளம் தலைமுறைகளுக்கு இது நல்ல ஒரு வகைப்பாடாக நீங்க தொண்டை செய்றீங்க. அந்த தொண்டரடி பொதுவாக நீங்க வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கட்டுரை உடனே எழுதி சமர்ப்பிச்சிடறாங்கம்மா, தந்துருவாங்க. ஐயா நன்றி நன்றி அம்மா. வாசி கண்ணப்பன் அம்மையார் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக என்னோட கருத்து, எனக்கு இன்னைக்கு உங்களோட பேச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு தான் நான் வந்து உங்க பேச்சு முடிக்கும் போது நான் அதை துவக்கும் போது சொன்னேன். நான் உண்மையிலேயே நாமக்கல் பகுதி வந்து காவிரி ஆற்றுப்படுகை பக்கத்துல இருக்கிறதுனால மடை திறந்த உடனே ஒரு தண்ணி எவ்வளவு வேகமா வருமோ அது மாதிரி தமிழ் சொற்களும் தமிழுடைய இந்த கம்பாரிசன் அதை மேற்கோள் காட்டி பேசினது ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து நீங்க அதாவது மாணிக்கப்பரல்னு ஒரு நான் வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு திரைப்படமா வந்து ஒரு 90 நிமிட படம் வந்து அந்த காட்சி அமைப்பு வேலைகள்ல இறங்கியிருக்கேன். அதுல இன்னைக்கு உளவியல் ரீதியா வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்துறது. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து முகபாவத்தை வந்து ரியலா நடிக்கிறவங்க காட்டிடுவாங்க. ஆனா அனிமேட்டட் கேரக்டர்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அந்த பய உணர்வை காட்டுறதுல எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டிய மன்னன் வந்து கொண்டுவா அப்படின்றதே அந்த கொன்றுவாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தடுமாற்றமான அந்த காட்சி அமைப்பை வந்து ஒரு நுண்ணிப்பா செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அது அப்ப இன்னைக்கு அந்த பாயிண்ட் வந்து உங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்ச போது அதை உடனே நான் குறிச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சில நுணுக்கமான காட்சிகள். ஏன்னா உங்களோட பேச்சு தன்மையும் இன்னைக்கு நீங்க சொல்லப்பட்ட கருத்துக்களுமே வந்து மிக மிக நுண்ணிப்பான ஆய்வு தன்மையோட தான் இருந்தது. அது அம்மா அவர்கள் சொன்னது போல வந்து ஆய்வுக்கு உரிய கட்டுரையா இருக்கும்போது நம்மளுடைய இதுல மலர்ல பதிவு செய்யறதுக்கு நல்ல ஒரு இது ஊன்றுதலாக. ஏன்னா உங்களோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். திரும்ப இந்த பேச்சை நான் கேட்பேன். ஏன்னா இயல்பாவே எனக்கு வந்து ஒரு சின்ன அச்ச உணர்வு சின்ன சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு இது உண்டு. ஒரு காரியம் செய்யும் போது அதை துல்லியமா கணக்கு இதா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தடுமாற்றம் வரும். அதுதான் எனக்கு அந்த அந்த அது நான் ஸ்டடியா மாறிட்டோம்னா அப்புறம் அதுல எனக்கு ஒரு வேகம் வந்துடும். அது மாதிரி வந்து இன்னைக்கு உங்களுடைய இதுல பல கருத்துக்கள் எனக்கும் பயன்படுற அளவுக்கு இன்னைக்கு திருக்குறள் வள்ளுவர் பெருமானுடைய இதுல இருந்து அஞ்சாமைன்ற அந்த ஒருவருடைய கருத்து ரொம்ப மிகவும் அருமையாக இருந்தது. மிகவும் நன்றியம்மா என்னுடைய சார்பாக. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கூட்டம் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்துருக்குறாங்க. அது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவள்ளுவர் இருக்கையோடு இணைந்து நடத்திய இந்த ஆய்வரங்கம் 70வது திருக்குறள் ஆய்வரங்கத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றினை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். அதாவது நமக்கு மிக பேராசிரியர் முனைவர் ஐயா துணைவேந்தர் ஆறுமுகம் ஐயா வந்து இணைந்திருக்க வேண்டும். அதே போல அவர்களுடைய அலுவலர் காரணமாக இணைந்து கொள்ளவில்லை. நம்முடைய சங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க சான்றோர் பெருமக்கள் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்கு நன்றினை தெரிவித்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த சேயன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றினை தெரிவித்து நிறைவு செய்வோமாக. நன்றி, வணக்கம் ஐயா அனைவருக்கும். குறிப்பாக தங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நீங்க அந்த இதுல வந்து எல்லாரையும் யானை அரசர் எல்லாத்தையும் ஆக்ட் பண்ண வச்சுட்டீங்க. உண்மையிலே மிக அருமை, மிக அருமை. இந்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். உங்கள் துணைவியாருக்கும் எனது பாராட்டுகள். அது மட்டும் இல்லவா, நீங்க இப்போ அதாவது நம்முடைய திருவள்ளுவர் வாழ்த்து மந்திரம் இருக்கு இல்லைங்களா?